கூட்டம் மிக சரியான கூட்டம் என்று கேட்டால் இப்படிப்பட்ட ஒரு சட்டத்திற்கு திடீரென்று வரல. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் சொல்லக்கூடிய உள்துறை அமைச்சகம் 2020ஆம் ஆண்டு கொரோனா கோவிட்-19 இந்தியா முழுக்க உலகம் முழுக்க பயிரிக்கிற போது நாடே முடங்கி கிடைக்கிறது. சட்டங்களுக்குடைய காலவரை சட்டம் கூட நீடிக்கப்படுகிறது என்றால் நீதிமன்றமே கூடவில்லை. ஆகவே சராசரி வாழ்க்கையே முடங்கி கிடைக்கிற போது உள்துறை அமைச்சகம் இந்த ஒரு விஷயத்தை அறிவித்தது. என்னவென்றால் அதுவும் எந்த இடத்துல அறிவித்தால் கேட்டால் டெல்லியிலே உள்துறை அமைச்சகம் அமித்ஷா இந்த தேசத்திற்காக போராடி உயிரிழந்திருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுடைய நினைவு நாள் என்பது ஆண்டுக்குரிய செய்வார்கள் கொள்கை. அந்த காவல் இராணுவ வீரர்களுடைய நிகழ்ச்சியில இதை அறிவித்தார். என்னவென்று இன்றைக்கு இருக்கிற சட்டங்கள் உண்மையிலேயே இந்தியாவுடைய பாதுகாப்புக்குள்ளாக இல்லை. இது பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தின் போது கொண்டு வரப்பட்டிருக்கிற சட்டங்கள் அது நம்முடைய நாட்டிற்கேற்ப மண்ணுக்கேற்ப எல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி அறிக்கை கொடுத்துத்தான் இதை பற்றி விவாதிப்பதற்காக அன்றைக்கு இவைகள் எல்லாம் ஆன்லைனில் வெளியிட்டார்கள். அதுக்கு உள்ள யாருக்கெல்லாம் கருத்து தெரிவிக்க வேண்டுமோ அவர்கள் 220 லைன் உட்படாமல் அது சொன்னது வேண்டும் கேட்டார்கள். அப்பொழுதே நாம் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் ஒன்று கூடி எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக நம்ம கூட்டம் நடத்தோம். அதில் நம்முடைய பாம்பேயில் இருக்கக்கூடிய மிகிர் தேசாய், இன்றைக்கு டெல்லியிலே உச்சநீதிமன்றத்திலும் விசாரணை பண்ணக்கூடிய ரிபாக்கா ஜான், அதே மாதிரி ரவுத் சௌத்ரி போட்டிருக்கக்கூடியவர்கள், நீதிபதிகள் உட்பட பல பேர் கொண்டிருக்கூடிய குழுவும் தமிழ்நாட்டிலேயும் நான் உட்பட நம்முடைய சுரேஷ் உட்பட பல பேர் அமர்ந்து இவைகளுக்கான ஒரு மாற்று திட்டத்தை கேட்டார்கள். அவர்கள் முன்மொழியப்பட்டிருக்கக்கூடிய பரிந்துரைக்கு எதிராக வழக்கறிஞர்கள் மாற்று கருத்து இருக்கின்றார் உடனே சொன்னார்கள். அந்த நிலையிலே கூட அந்த காணொலியிலே இதற்காக ஒரு குழுவை நியமித்து விவாதித்தோம். அப்போது நாம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பரிந்துரைகள் நான் நம்ம தமிழ்நாட்டில் போயக்கூடிய கைது ஒர்க்கில் இன்னைக்கு கீழமை நீதிமன்றத்திலிருந்து உயர்நீதிமன்றம் வரைக்கும் விசாரணை வழக்கறிஞர்களுடைய நாகமுத்து போன்றவர்கள் நீதிபதியாக மாறி ஓய்வு பெற்ற சுப்ரீம் கோர்ட் அவர்களெல்லாம் கிரிமினல் லா பொறுத்தளவுக்கு நல்லா அவர்களே பேச வைக்க போகிறாங்க. பட் அவரெல்லாம் நடைமுறையில் அப்படி பேச விட்டாங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னா அப்படி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியவர்கள் நேரடியாக விவாதிக்கிற போது அரசுக்கு எதிராக கருத்துக்களை சொல்லுகிற போது அவர்கள் தள்ளிட்டு போனாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய PN பிரகாஷ் நீதிபதி ஓய்வு பெற்றுட்டார். ஓய்வு பெற்று நான் சுப்ரீம் கோர்ட்லாம் போக மாட்டேன்னு சொன்னார். ஆனால் சுப்ரீம் கோர்ட் போயிட்டார். இப்போ இங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர் பெருமக்களில் மூத்த வழக்கறிஞர் எல்லாமே நான் பார்க்குற பாலகிருஷ்ணன் இருக்கக்கூடிய கனராஜ் போட்டு எல்லாமே ஆழ்ந்த புலமை மிக்கவர்கள். அவே இந்த இடத்துல நான் பேச வேண்டியது என்னவென்றால் இந்த சட்ட திருத்தத்துடைய நோக்கம் என்ன? ஆப்ஜெக்ட்ஸ் எல்லா சட்டங்களுக்குமே ஒரு ஆப்ஜெக்ட் உண்டு. எப்பயுமே இந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் ஆக்ட் எல்லா சட்டம் தொடங்கி தலைப்பு அந்த ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குமே. நம் உள்துறை அமைச்சகம் திட்டமிட்டு கொண்டு வருவதற்கு காரணமே 2014 பிஜேபி ஆட்சிக்கு வருகிறது. அது ஆட்சிக்கு வந்த பின்னால் 5 ஆண்டு காலத்தில் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை பாருங்க. அப்படியே பாருங்க, கொடுத்த வாக்குறுதிகள் ஒரு பக்கத்தில் பார்த்தவர் சொன்னால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டுக்கு கருப்பு படத்தை நாங்கள் எடுப்போம். 50 lakhs 15 லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்திற்கு அல்ல ஒரு நபருக்கு தருவோம் சொன்னாங்க. விவசாயிகளே பணக்காரன் சொன்னார். 2 கோடி பேருக்கு வேலை தருவோம் சொன்னார். நீ அப்படியே பார்த்து வந்தீங்கன்னா இந்த தேசத்துக்கு பாதுகாப்பும் அதெல்லாம் கோரிக்கை வச்சாங்க. அதில் ஒன்று தான் ஆர்டிகல் 370 அப்ளிகேட் 370 370 சொல்லக்கூடிய சிறப்பு சட்டத்தை ரத்து செய்வது என்று பயம் வச்சாங்க. அந்த 5 ஆண்டு காலத்தில் நாடு பற்றிருக்க துன்பம் தேரும் சாதாரணமானது கிடையாது. ஆனாலும் கூட மீண்டும் அவர் ஆட்சிக்கு வந்தாங்க. எப்படி
அன்றைக்கு புல்வாமா தாக்குதல் என்பதையும் இந்த தேசத்தின் பாதுகாவலர் என்பதையும் நாம் என்னென்னதான் போராட்டம் இருந்தாலும் கூட அவர் வச்சுக்கிற அஜெண்டா வேற. அந்த அஜெண்டாவை திட்டமிட்டு நிறைவேற்றி அந்த புல்வாமா தாக்குதலுக்கு பின்னால் மீண்டும் அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி பண்ணுகிறார்கள். ஆட்சிக்கு வந்த உடனே எடுத்த நடவடிக்கை தான் குறிப்பாக பார்க்கணும். நான் இதை பற்றி பேசுகிற போது அவர் எப்படி இந்தியாவுடைய ஒரு சமஷ்டி குடியரசு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் என்பதும் சாவரிட்டி லைஸ் ஒன்லி வித் தி பீப்புள் என்பதுதான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் பேசிஸ் செய்யறீங்க. 11 மாதங்கள் 18 நாட்கள் மொத்தம் 2 ஆண்டு 11 மாதம் 8 நாட்கள் நம்ம கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில் விவாதிக்க போறாங்க. எத்தகைய ஒரு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அந்த குழுவின டிராப்டிங் கமிட்டியில் டாக்டர் அம்பேத்கரோடு அண்ணாடி கிருஷ்ணசாமியோடு மற்றும் முன்சி போட்டு உட்கார்ந்துக்காங்க போறாங்க. ஆனால் தன்னந்தனியாகத்தான் டாக்டர் அம்பேத்கர் உலகம் முழுக்க சுற்றி வைத்து உலகத்தில் இருக்கிற பல நாடுகளுடைய நல்ல அம்சங்களை எடுத்து டிராப்டிங் பிரின்சிபிள்ஸ் பதங்கள் இதெல்லாம் ஒவ்வொரு நாடுகளும் எடுத்துக்கொண்டு இந்த நாட்டினுடைய வரலாற்றுக்கேற்ப புத்தருடைய கொள்கைகளையும் 2000 ஆண்டு காலத்திற்குரிய அடிமைத்தனத்தையும் எல்லாத்தையும் ஒன்றுபடுத்தி வைத்து தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படி விவாதிக்கிறோம். இந்தியா தனக்கென்று ஒரு குடியரசு சட்டத்தை உருவாக்கிய பழைய சட்டங்களில் எதெல்லாம் நம்ம தொடர்ந்து சொல்ல போறாங்க. அப்ப இந்த ஐபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ் ஆக்ட் மூன்றையுமே எந்தெந்த சட்டத்தை தவிர்க்கப்பட வேண்டுமோ அதை தவிர்த்து விட்டு இது தொடர்ந்து பேசியிருக்கிறாங்க. ஏதோ புதுசா ஒன்றும் பேசாமலாம் கிடையாது, பேசி இருக்கிறார்கள். அதில் தவிர்க்கப்பட வேண்டிய நீக்கப்பட வேண்டிய பல பிரிவுகள் இருந்திருக்கின்றன. உண்மைதான். குறிப்பாக சொல்லப்படும் என்று சொன்னால் 124A சட்டம் இந்தியன் பீனல் கோடில் 1860 மெக்காலை கொண்டு வருகிற போது 124 என்ற சட்டத்தில் ஏ கிடையாது. அது அதே மாதிரி 120B கிடையாது. இந்த ரெண்டுமே 13 ஆண்டுகளுக்கு 2013 தான் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு ஆரம்பிப்பாங்க. அதில் மெக்காவோடு சேர்ந்து எவிடன்ஸ் ஆக்டை உருவாக்குன பெரிய பங்கு உண்டு. ஏன் அதை சேர்க்கிற 120A and Bங்கிற ஒரு பெரிய கிரிமினல் கான்ஸ்பிரசி. 120A ஸ்பீக்ஸ் அபவுட் த டெஃபினிஷன் ஆஃப் கான்ஸ்பிரசி. 120B speaks of the punishment. This is a distinctive charge, distinctive offense. Well, the object of conspiracy is accomplished or not. Once the prosecution proves that there is a conspiracy of 2 or more persons to do illegal act with illegal means, or act which is not legal by illegal means, that itself is sufficient. அப்படி என்ன அர்த்தம்? ஒரு கொலை செய்யறதுக்காக கிட்ட போறாங்க. 2 பேருக்கு மேற்பட்டிருந்தவர்கள், 2 பேருக்கும் மேற்பட்டவர்கள் அவர் செய்திட்டம் செய்தால், திட்டமிட்டால், சட்டத்திற்கு புறமான வழியிலோ அல்ல சட்டத்தின் வழியில் ஆனால் மறைமுகமான வழியில் செய்தால் அது ஆப்ஜெக்ட் ஆஃப் கான்ஸ்பிரசி ப்ரூவ்னு சொல்றோம். அப்ப இப்போ நீங்க 1940 பிரிசாப்பூர் வெர்சஸ் ஸ்டேட் எம்பரர் என்ற கேஸ் நம்ம படிச்சிருப்போம். அதான் ஃபர்ஸ்ட் கேஸ். எப்பயுமே the Privy Council settled the law as to what is conspiracy and settle பண்றாங்க. அதே மாதிரி நமக்கு தெரிய வடக்கு அப்புறம் தொடர்ந்து பார்க்கிறோம். இந்த மாதிரி ஒரு கான்ஸ்பிரசி சார்ஜ் என்பதும் அதே போல தேச துரோக செயல். தேசம் என்பது போது விளக்க வேலையா இருந்தது. எப்பயுமே அன்றைக்கு இருந்த காலத்தில் ட்ரீசன் வார்த்தையை போடுறோம். அதுக்கு பின்னாடி போது நாம செட்டிசன் போகிறோம். இந்த செட்டிசன் லாவில் 124A என்பது புகுத்தப்பட்டதுக்கு பின்னால இது ரெண்டுமே எதுக்காகனா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக உழைக்கிற மக்கள் போராடுகிற போது, தேச விரோத போராடுகிற போது அந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது. இந்தியாவில் இந்திய நாட்டு மக்களுக்காக உருவான சட்டம் என்று பார்த்தா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுக்கு பாலகிருஷ்ணன் தான் இருக்காரு. நம்ம நாட்டில் உழைக்கிற மக்கள் போராடுகிற போது அவர்களுக்கு உருவாக்கப்பட்ட ட்ரேட் யூனியன் ஆக்டுங்கிறது 1920 வச்சுக்கிறாங்க. தொழிற்சங்க சட்டத்தை ஏன் தெரியுமா? 5 பேருக்கு மேற்பட்டு கூடி இருந்தாவே அப்போ அஃபென்ஸ். வக்கீகா கர்நாடிக் பில்ல நம்ம திருவிகா அவர் முன்னாலே
5 பேர் கூடி நின்னாங்க. உங்களுக்கு தெரியும் வந்து அன்லாஃபுல் அசம்பிளி 147 வந்து எப்பயுமே 5 or more persons 5 பேர் கூடி இருந்தாலே தூக்கி உள்ள போட்டுருவா இந்தியன் கோர்ட்ல. இதை எதிர்த்து உழைக்கிற மக்கள் எடுத்த மிகப்பெரிய போராட்டம் தான். அதில் வந்து AITUC ஃபர்ஸ்ட் ஆர்கனைசேஷன் இந்தியாவில் வந்து அப்படிதான் வந்து தொழிற்சங்க சட்டத்தை போட்டாங்க. அடுத்தபடியாக ஓப்பன் காம்பன்சேஷன் ஆக்ட் தெரியலாம், ஆக்ட் 23 வந்தது. அது இப்போ எம்ப்ளாயிஸ் காம்பன்சேஷன் மாற்றிருக்காங்க. தொழிலாளி வர்க்கம் உழைக்கிற மக்கள் போராடித்தான் இந்தியாவில் முதமுறையாக வந்து இந்த சட்டங்களை கட்டுறது போகிறான். ஆனால் இந்தியாவுடைய போராட்டம் என்பது நேற்று முன்தினம் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய துவக்கத்தை கொண்டாடினாங்க நாக்பூரில். நாக்பூரை கொண்டாடுகிற போது அவங்க சொன்னாங்க, இந்த கூட்டம் இந்த ஒரு பிரைன் வாஷிங் சென்டர் சொல்லி இந்த நிகழ்வு என்பது இதே ஊரில் வந்து RSS துவக்கிருக்கக்கூடிய ஐடியாலஜிக்கு எதிராக பேசினாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சி அப்போ துவங்கினது 1885ஆம் ஆண்டு ஆக்டிவிஸ்ட் அவர் ஒரு ஆங்கிலேயர். அவர் காங்கிரஸ் கட்சியை தோற்றுவிக்கிற போது அது வெறும் மனு போடுகிற அமைப்பாகத்தான் இருந்தது. வரலாறு இருக்கிற உண்மை இருக்கு. லண்டன் மாநகரத்தில் போய் படித்து வந்தவர்களுக்கெல்லாம் பல பேர் இருக்கலாம். நாங்கள் அந்த மாதிரி படித்து வந்தவர்களுக்கு இந்த நாட்டுக்குள்ள எங்களுக்கு வேலை இல்லை. ஆகவே மனு போட்டு பகாருடைய பாதம் பணிந்து கேட்பதற்காக ஒரு அமைப்பு துவங்கினாங்க. அந்த ஒரு அமைப்பு எப்போ வந்து ஒரு அரசியல் அமைப்பாக மாறுகிறது என்றால் நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று, உழைக்கிற மக்கள் நம்ம பில்ஸ் ஆஃப் ரைட், மேக்னா கார்ட்டா, பில்ஸ் ஆஃப் ரைட், பிரெஞ்சு இண்டிபெண்டன்ஸ் வார், அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ் வார், இவைகளுக்கு எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா உலகத்தில் முதலாக சோவியத் ரஷ்யாவில் லெனின் தலைமையில் உழைக்கிற மக்கள் ஆட்சி பிடிக்கிறான். தொழிலாளி வர்க்கம் வந்து ஆட்சியை பிடித்து உட்கார போது சுதந்திரம் நமக்கு சாத்தியமா என்று கனவு கண்டு கொண்டவர்கள் மூளையில் மட்டும் வச்சுட்டாங்க பல பேர். உழைக்கிற வர்க்கம் வந்து ஆட்சி பீடத்திற்கு வந்து உட்காருகிற போதுதான் இந்தியாவில் வந்து பல அமைப்புகள் எல்லாத்துக்கும் வந்து அப்போ சுதந்திரம் பெற முடியும். சுதந்திரம் பிறப்புரிமை என்ற வார்த்தையை சொல்லுவதற்கு ஒரு உலகத்திலேயே போராட்டத்தினுடைய ஒரு முதல் கட்டம் வந்து ரஷ்யன் ரெவல்யூஷன் தான் போறாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் இந்தியாவில் வந்து காங்கிரஸ் பேரியக்கமே 1919ஆம் ஆண்டு ஒத்துழையாமை இயக்கத்தில் தான் ஒரு அரசியல் பேரியக்கமாக மாறுகிறது பார்க்கலாம். நான் என்ன சொல்றது காரணம், இந்த சட்டத்துக்கு பின்னால் போற போக்கில் நாம் வந்து இதை பற்றி பேச முடியாது. இந்த சட்டம் மட்டும் சட்ட திருத்தம் மட்டுமல்ல, இதற்கு பின்னால் ஒரு ஐடியாலஜி இருக்கிறது. அந்த ஐடியாலஜியை புரிந்து கொண்டால் மட்டும்தான் இதை பற்றி பேச. மொத்தம் 1000 செக்ஷன்ஸ் இதை மொத்தம் ஒன்றே வந்துருக்குது. ஆனால் 2.5 விழுக்காடு தான் உண்மையான திருத்தம். அமெண்ட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா 2.5% தான் 1000 செக்ஷன்ஸ் கொண்டு இருந்து போகிறாங்க. இப்போ திருப்பி அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்திற்கு காலத்தில் தேச விடுதலை போராட்டத்தை ஒடுக்குவதற்காக கொண்டு வந்திருக்கிற ஒன்று நம்ம நாட்டுக்கு உரிய முறை வேண்டும். நீங்கள்லாம் ஞாபகப்படுத்தி பார்த்துக்கணும். ரமணான்னு சொல்லக்கூடியது அவருக்கு புதிய ஜட்ஜு அவர் வந்து அங்கே இதில் சொல்கிறாரு, இந்த நாட்டு இவைகள் எல்லாமே வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு இருக்கக்கூடிய சட்டங்கள் போகிறாமே, இந்த மண்ணுக்குரிய முறையில் சட்டம் இல்லைன்னு சொல்கிறாரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி. அப்போ நீங்கள் எல்லாருக்குடைய வார்த்தைகள் அதே நீங்கள் வந்து இது பண்ணா ஒரு பிளான்டு அஜெண்டா, ஹிடன் அஜெண்டா. அதான் இந்தியாவுக்கு கூட இருக்கும்போது இந்திய நாட்டில் வந்து ஒரு 75 ஆண்டு காலம் இன்னைக்கு வந்து 50ஆம் நம்ம 1950 குடியரசுக்கு உண்டாக்கின பின்னால் ஏற்பட்டிருக்கிற மாற்றம். இந்த மார்ச் ஆஃப் லாவில் நாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்பது அடிப்படை உரிமையாளர்களே, தட் இஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் இன் தி கோர்ட் ஆஃப் லா என்று சொல்லக்கூடிய அடிப்படை உரிமைகளையும் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் எப்படி அது வந்து தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போக வேண்டும் என்பதும், இறுதியில் ஒரு சமத்துவம் என்பது சமூக நீதியோடு கொண்டிருக்கிற சமத்துவத்துக்கு போகணும் என்பதையும் இலக்காக வச்சாச்சு. நம்முடைய பிரியாமல் இந்த கான்ஸ்டியூஷனில் வச்சாச்சு. அதில் அடிப்படை உரிமைகள் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் மாநிலங்கள் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றியம் என்பதை நாம் தெளிவாக்கி சொல்லி, இந்த மாநிலங்களாக இருக்கக்கூடிய யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை என்பது இந்த நாட்டினுடைய இன்ஹெரண்ட் குவாலிட்டி என்பதையும் நாம் வந்து உருவாக்கியாச்சு. அப்போ இதுவரைக்கு மத்தியிலேயே தான் இந்தியா வந்து முன்னோக்கி போய் ஒரு சமூக நீதியை கொண்டிருக்கிற ஒரு சமத்துவத்தை படைப்பிருக்கிற டிக்ளரேஷன் பண்ணியாச்சு போகிறாங்க. இது எங்கே செட்டில் ஆகுதுன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் 1952 நம்ம ஏகே கோபாலன் கேஸில் தொடங்கி அதற்கு பிறகு மீண்டும் வந்து சங்கரி பிரசாத்துக்கு வந்து
கோலக்நாத் கேஸில் மீண்டும் பேங்க் நேஷனலைசேஷனில் வந்து கான்ஸ்டியூஷனல் பெஞ்சில் சொன்னது ப்ராப்பர்ட்டி ரைட் வந்து அது ஃபண்டமெண்டல் ரைட் இல்லை, கான்ஸ்டியூஷன் ரைட் உள்ள வந்து மாற்றப்பட்டதும் அந்த கோலக்நாத் வழக்குக்கு பின்னால தான் கேசவானந்த பாரதி வழக்கு 13 ஜட்ஜஸ் கொண்டிருக்கக்கூடிய நம்ம கான்ஸ்டியூஷன் பெஞ்சு செட்டில் பண்ணுறாங்க. என்னன்னா அரசியல் சாசனத்தில் 368வது பிரிவு என்பது that is an article paving the way for the amendment of the constitution. அரசியல் சாசனத்துடைய பிரிவுகளை பாராளுமன்றம் திருத்துவதற்கு அமெண்ட்மெண்ட் பண்ணுவதற்கு உரிமை உண்டு, அதிகாரம் உண்டு சொல்லக்கூடியதான் அது புறாமே. அப்ப பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிற காரணத்தினாலேயே எல்லாத்தையும் மாற்ற முடியுமா என்று கேட்டால், இந்த எந்த நோக்கத்திற்காக சுதந்திரம் அடைந்து எந்த இலக்கை நோக்கி நாம் போறோம் என்பதுதான் முக்கியம். சுதந்திரம் கேட்கிற போது ஒரு சாதாரண தலித் தொழிலாளி தன்னுடைய கண்ணியமான வாழ்க்கைக்காக சுதந்திரம் கேட்கிறான். தனக்கு சுதந்திரம் கிடைச்சா அடிமைத்தனத்தில் விடுவிக்கப்படும் நினைக்கிறான். உழைக்கிற தொழிலாளிக்கு நியாயமான கூலி கிடைக்கும் நினைக்கிறான். படித்தவனுக்கு எனக்கு தகுந்த வேலை கிடைக்கும் நினைக்கிறான். டாட்டாவுக்கும் பிர்லாவுக்கும் என்னன்னா, நான் இங்க முதலாளி உட்காந்துருக்கிறேன், பிரிட்டிஷ்காரங்க இங்க வந்து மான்செஸ்டர் இருக்கிற பருத்தி குப்பி மான்செஸ்டர் ஆகிவிடலாம். ஸோ பலதரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மக்களுடைய தொகையில் அவங்களுக்கு தகுந்த மாதிரி சுதந்திரத்தை வச்சுட்டாங்க. சுதந்திரம் அவங்க கேட்டதுக்காக அவங்க நினைக்கிற மாதிரி சுதந்திரம். ஆனால் தான் அவங்க வந்து செகண்ட் வேர்ல்டு வார்லேயே இந்தியாவில் வந்து மொனோபொலின்னு சொல்லக்கூடியது வந்து உருவாகிடுச்சு. செகண்ட் வேர்ல்டு வாரில் பூரா பிரிட்டன் போய் பங்கேற்கிறான் நேஷனல் ஆர்மியோட. அப்போ இண்டஸ்ட்ரீஸ் பூராவே அவங்க தவிர்க்க முடியாமல் இந்திய நாடு கொடுக்குறாங்க. அப்போ இந்தியாவில் அப்பயே ஒரு வந்து 50 பேர் கொண்டு மொனாபொலி சுருவாக்கிட்டான் பூராமே. ஒரு பெரிய நம்முடைய கேட்டதில்லை. சுதந்திரம் அடைந்த பின்னால அவன் கேட்கிற சுதந்திரம் என்ன, பிரிட்டிஷ்காரன் சொல்றதுக்கு பின்னால் நான் சொல்றது தான் அவனு வேற. தலித்துக்கு என்ன, காலங்காலமாக ஒடுக்கப்பட்டு கிடக்கிறது எனக்கு இந்த டிக்னிட்டிங்கிற வாழ்க்கையை போடுறாரு அம்பேத்கர். மெட்டர்னிட்டி அப்படின்னு சொல்றாரு. ஒரு கண்ணியமான வாழ்க்கை வாழ்வது பற்றி அடிப்படைங்கிறான். மனுஷன் என்ன பதில ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் கூட வீட்டுக்குள்ள போற அனுமதி உண்டு, ஆனால் மனிதர்களுக்கு எனக்கு வந்து இல்லை என்பதை வந்து அமைச்சான். அப்ப இவைகளை எல்லாம் சமப்படுத்தி தான் அம்பேத்கர் இருக்கலாம். அது கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் வந்து இந்த மாதிரி தான் பார்க்க வேண்டும். இங்கே இருக்கிற கூட்டத்துடைய தன்மையை நான் புரிந்து கொண்டு நான் வந்து பேசுறேன். நான் வெறும் சட்டத்தில் மட்டும் 3 மணி நேரம் பேச முடியாது. அதெல்லாம் எனக்கு நோக்கம் வந்து. ஆனால் நோக்கம் என்ன, அப்படியே எல்லாத்தையும் கரைத்து உருவாக்குறார். அன்டச்சபிலிட்டி ஹஸ் பீன் எராடிகேட்டட்ங்கிறார், அபாலிஷ்ங்கிறார், தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது வார்த்தை போடுறாரு. ஈக்வாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாங்கிறார். there is a distinction between equality before law, equal protection of law. சட்டத்துக்கு எல்லாம் சமம், எல்லாம் சமங்கனால தான் மனிதே போடாத செம்பகராமன் வந்து பாராளுமன்றத்துக்கு போறாரு. எங்க எந்த அல்லாடி கிருஷ்ணசாமி கான்ஸ்டியூஷன் மெம்பரா இருந்தாரோ, டிராப்டிங் கமிட்டியில் மெம்பரா இருந்தாரோ அவரை வச்சு வந்து இங்க ரெண்டு போட்டாங்க. நீங்க எல்லாம் தெரிஞ்சுட்டு போறாங்க வந்து no discrimination on the basis of caste, creed, sex, religion and place of birth. ஆர்டிகல் 15 உண்டு. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா பெரியார் ஆகட்டும், அம்பேத்கராவது வந்து அம்பேத்கராவோ அந்த கார்ல் மார்க்ஸோ படித்தவர், 18 பட்டம் பெற்றிருக்கிற ஒரு பெரிய மாமனிதன் வந்து அம்பேத்கர். அதே தான் கார்ல் மார்க்ஸ். அவர் படிக்கிற புத்தகம் சாதாரண லண்டன் மாநகரில் போய் பார்த்தோம்னா அங்கே இருக்கிற கான்ஸ்டியூஷனில் அந்த லண்டன் விஷயத்தில் அத்தனை புத்தகத்தையும் படித்தவர் 2 பேர்னா ஒருத்தர் கார்ல் மார்க்ஸ்லாம் இன்னொருத்தர் அம்பேத்கர் போடுறாங்க. ஆனால் 5ஆம் கிளாஸ் கூட படிக்காத வந்து அம்பேத்கர் பெரியார் தான் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனுக்கு வந்து வித்திட்டவர். அவரோடு இருக்கிற ஆணைமுத்து ஐயாவோட புத்தகம் வந்து 36 வால்யூம் வந்துருக்கு, படிச்சு பாருங்க. அவங்க என்ன கேட்டாரு, நீ வந்து அன்டச்சபிலிட்டி இராடிகேட் போட்டீங்க, நோ டிஸ்கிரிமினேஷன் ஆன் தி பேஸ் ஆஃப் காஸ்ட், கிரீட், செக்ஸ், ரிலிஜன் போட்டீங்க. ஆனால் சாதி ஒழிக்கன்னு போடல. சாதி ஒழிக்கன்னு போட்டுருந்தா இந்த பிரச்சனை வருமா? ஒருத்தர் கும்மி அடிச்சு பாடுறான் இன்னைக்கு பெண்கள் மத்தியில. கும்மி அடிச்சுட்டு முருகன் பேரை சொல்லி கும்மி அடிச்சுக்கிட்டு பெண்களை பார்த்து கேட்கறான், ஒரு உறுதிமொழி வாங்குறாரு. இப்போ நீங்கள்லாம் நம்ம சாதிக்காரங்க, நம்ம சாதிக்கார படத்தை கல்யாணம் பண்ணுறோம். இது வந்து என்ன அர்த்தம் இருக்கு? நீ நோ டிஸ்கிரிமினேஷன் ஆன் தி பேஸ் ஆஃப் காஸ்ட், கிரீட், செக்ஸ், ரிலிஜன் போட்டீங்க. அப்ப சாதி, மதம், மொழி, பால், பிறப்படிப்படையில் வேறுபாடு இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஆனா இங்க வந்து என்னன்னா சாதி இருக்குதுன்னு நம்ம பார்க்கிறோம். இதை யாருக்கா கோபம் தான் ஆர்டிகல் 15 வந்து இது வந்து எதிராக சொல்லி கோபம் தான்.
ஒரு கோகுல் ராஜை தூக்கி உள்ள வைக்கிறதுக்கு 3 வருஷம் போராடணும். சாதாரண போராட்டம் 3 ஆண்டு காலம். எல்லா விட்டுஸும் மாறிட்டான். அந்த சுவாதியே மாறியாச்சு. அந்த பெண் மாறினாலும் கூட அதை கொண்டு மதுரைக்கு மாற்றி நம்ம எலக்ட்ரானிக் கொண்டாந்து நிறுத்தி நம்ம இருந்தாலும் ஒரு ஆள் கண்டிக்கிறது வாங்கி கொடுத்தோம். ஹைகோர்ட்டில் ஜெயிச்சோம். ஆனால் நூற்றுக்கணக்கான யுவராஜர்கள் தோன்றுவதற்கான முறையில் சமூகம் நடந்துகிட்டே இருக்கிறாங்க. இந்த சமூக கட்டமைப்பை மாற்றுவது இருக்கிற போதுதான் ஒரு பக்கத்தில் முற்போக்காளர்கள் சமூகத்தில் சமத்துவத்தை உண்டாக்கியவர்கள் டு மேக் த அன்இக்வல்ஸ் ஈக்குவல்ஸ் நம்ம போராட்டமே. நத்திங் மேக்கிங் த அன்இக்வல்ஸ் ஈக்குவல்ஸ், சமமற்ற மக்களை சமமாக்கிற போராட்டம் தான். சமமற்றவர் யாரு? சமூகத்தில் தலித்துகள், ஆதிவாசிகள், பெண்கள், சிறுபான்மை மக்கள், உழைக்கிற மக்கள் இவங்க இருக்க போறாங்க. இந்த சமமற்ற மக்கள் சமாக்கிற போராட்டத்தை பாருங்க. அந்த போராட்டத்தில் நம்ம இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனை வன்முறையற்ற முறையில் பாராளுமன்ற ஜனநாயகத்தை பயன்படுத்தி நம்ம போனதை தான் வழிகாட்ட போறாங்க. You all know the difference between equality and equity. Equality வேற, ஈக்விட்டி வேற இல்லையா? எல்லாரும் தெரிஞ்சுக்க வேணும். என்ன ஈக்வாலிட்டி? என்ன ஈக்வாலிட்டி? நாம் சட்டம் போடணும், எல்லாத்துக்கும் சட்டம் வேணும், ஒத்துக்கிறேன். எல்லாத்துக்கும் சட்டம் பண்ணுறதுக்காக 1 லட்சம் சட்டையை ஒட்டை விட்டுற முடியுமா? நான் ஒல்லியா இருக்கிறேன், பிள்ளையா இருக்கிறேன், இன்னொரு பெருசாக உண்டா இருக்காரு. ஈக்வாலிட்டி என்பது எல்லாரும் சமம்னு பெருவாக சொல்றது. ஈக்விட்டி இஸ் நாட் தட். The shirt that is fitting for me should be given to me. That is equity. எனக்கு தெரிஞ்ச சட்டையை கொடுக்கணும், அதான் equity. So இந்த 2 டிஃபரன்ஸை புரிஞ்சுட்டு தான் affirmative action பண்ணலாம். Affirmative action means அது reservation. It's a fundamental right of the constitution. என்ன அப்ப இந்த ரிசர்வேஷன் பெண்களுக்கான உரிமை 33%, 50% காண்றாங்க. குழந்தைகள் படிப்பு, கல்வி இதெல்லாம் வச்சு கொண்டு போறோம். இப்படி ஒரு பக்கத்தில் கான்ஸ்டியூஷனல் மேண்டேட் அடையிறதுக்கான போராட்டம், இன்னொரு பக்கத்தில் 1928 நாக்பூரில் கூடி தெளிவாக டிக்ளேர் பண்ணுவாங்க. ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை தோற்றுவிக்கிற போது 2 நேஷன் தியரி அப்பயே தெளிவாக வச்சான். இன்னைக்கு அவர் சொல்றாரு காலனி ஆதிக்கத்தை எதிர்க்கிறாங்க, ஆங்கிலேயனை எதிர்த்தேங்கிறாரு, எதிர்க்கக்கூடிய இயக்கங்கிறாரு. ஆனால் கோல்வால்கர் சொல்ற பச்சாப்தான், டோன்ட் waste your energies in fighting against the British. ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டத்தில் உங்களுடைய சக்தியை வீணாக்காதீர்கள். You have to fight against Muslims first, second Christians, then communists and workers. இதெல்லாம் பஞ்சாப் காலத்துக்கு போகிறாங்க. தெளிவாக அனௌன்ஸ் பண்ணான், இந்தியாங்கிறது சிங்கிள் நேஷன், ஒரே நாடு. அந்த ஒரே நாடுங்கிற வார்த்தைக்கு தான் இப்போ கோவிந்த் பழைய பிரசிடென்ட் பண்ணாங்க, தலைவராக போட்டுருக்காங்க. எல்லாத்துக்குமே நீக்கிறது தெரிஞ்சுக்க, ஒன்றுக்கு ஒன்று அத்தனையிலே நாம் என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன ஒன்று பண்ணோம்னா உடனே பாராட்டுறோம், உடனே சமூக நீதி பாராட்டுறது திமுக அரசு. அதெல்லாம் உண்மை தான், பேசுகிறாங்க, ரைட்டு தான். மேடையில் பேசுகிறீங்க, நடைமுறை வரமாட்டேங்குது. கோபியில் ஒரு தலியத்தில் 2 பேர்த்த போட்டு அடித்து அவனை வெட்டி ஒன்று கடிச்ச ஜாதி சொல்லி கெட்டதான். அங்கே அதிமுக செல்வாட்டையும் திமுக விஷயம் ஒன்றா தான் இருக்காங்க. சாதியில் சாதி என்பது போது கட்சியில் 2வது பேர் போகிறாங்க. அப்போ எவ்வளவு தீர்க்கமாக பாருங்க. அவன் அன்னைக்கு என்ன அனௌன்ஸ் பண்ணாலும் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் வாழலாம். எப்போ இந்துக்கள் நாடு என்று ஒத்துக்கொண்டான். அதான் பஞ்சாப் நாட்டுடைய மிக முக்கியமான விஷயம். அவன் அன்னைக்கு சொன்னதை 2018 ஆட்சிக்கு வந்த உடனே அப்படியே 1 by 1 சிட்டிசன்ஷிப் ஆக்ட் கொண்டு வந்தான். சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அதுக்கு எதிராக சாலிக் பாகடி பிரம்மாண்டமான போராட்டம். ஆனால் அந்த போராட்டம் பாதி நின்று போச்சு. அந்த போராட்டத்துக்கு உள்ளே போனவங்க இன்னைக்கு வருவதில்லை. அப்துல் காலித் சொல்லக்கூடிய ஒரு மாணவர் ஒன்றுமே கிடையாது. பெண்கள் இஸ்லாமிய யூனிவர்சிட்டி பெண்கள் ஏன் நம்முடைய பீமா கோரிக்கை நடக்குது. இன்னைக்கு 14 பேர்த்தில் ஸ்டான் சுவாமி ஒரு பாதிரியார் சமத்தா ஜட்ஜ்மெண்ட்டை நிறைவேற்றுவதற்காக திருச்சியிலிருந்து போய் ஜார்ஜில் போடுற ஒரு மாபெரும் போராட்டம், ஒரு மக்களுக்காக இந்தியன் அரசு சட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அங்கே கைவிட போடுறாரு. கடைசியில் ஜெயிலுக்குள்ள வச்சு சிறையிலே சாகடித்தான் இன்ஸ்டியூஷன் பண்ணுறாரு. இன்னைக்கு சோழி பாபு வரவு ஒரு பக்கம் இன்டலெக்சுவல்ஸ் பூரம் உள்ள வைக்கிறான். அக்லத்பாடு ஆளை கூட கருவிச்சது அடிச்சுக்கோங்க. இந்த நாட்டில் முற்போக்கு பேசக்கூடிய கோவிந்த் பன்சாரி நரேந்திர தபோர் கௌரி லங்கேஷ் வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய இவங்க பார்த்தோம்னா கல்புடி வரைக்கும் சனாதன் சன் ஒரே அமைப்பு. அந்த மோடஸ் ஆப்பரேட்டிங் பாருங்க சாதாரணமான கிடையாது. ஒரே மாதிரியாக தான்
ஷூட் பண்ணுறது சொல்கிறான். மறுபக்கத்தில் கான்ஸ்டிடியூஷனலி எலெக்டட் அரசியல் சட்டத்தின் பேரில் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்து உட்கார்ந்து கொண்டு இந்த அரசியல் சட்டத்தின் அடிப்படையே தகப்பதற்கான அந்த சட்டத்தில் கொண்டுதான் இன்றைக்கு அறிவிக்கப்படக்கூடிய இதுன்னு சொல்கிறார். ரெண்டாவது சொல்கிறார் 2020 நம்ம கோவிட்-19 இருக்கிற போது மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் சொன்னான், நம்ம லா கமிஷன் ரிப்போர்ட் இருக்குது, 2247 ரிப்போர்ட் இருக்குது. ஏற்கனவே காவல்துறை என்பது இது பிரிட்டிஷாரால் உருவாக்கப்பட்டிருக்கிற காவல்துறை, போராட்டத்தை ஒடுக்குவதற்கு உருவாக்கப்பட்டிருக்கிற காவல்துறை. 1861 போலீஸ் ஆக்ட் என்பது அது மாற்றப்பட வேண்டும். நம்ம பிரகாஷ் சிங் கேஸ் 2006 பிரகாஷ் சிங் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. டிஜிபி ரிட்டையர்ட் டிஜிபி போட்ட கேஸ் அது. வழக்கொழிந்து போயிருக்கிற போலீஸ் ஆக்ட் தான் இன்னும் வச்சிருக்கிற போறான். அதை கூட டெமோக்ரட்டைஸ் பண்ணி மக்களுக்கான சட்டமா மாற்றணும் சொல்ல போறான். அதுதான் இன்னைக்கு போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டரை வந்து மாற்றுது. பழைய போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டரு, போலீஸ் ஆக்ட் இதெல்லாம் அப்படியே இருக்குது. ஆணவ கொலைங்கிறான். ஆணவ கொலைங்கிற பேர்ல கொடூரமா இருக்கு. பார்த்தா சொந்த மகளையே கொலை பண்ணுறான். இன்னைக்கு உன் சட்டத்தில் வந்து ஆணவ கொலைக்கு திருத்தம் வருது. இவ்வளோ திருத்தம் பேசுகிறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த இதை திருத்த கொடுத்துருக்குங்க. அதில் வருது. வியன்னா கான்ஃபரன்ஸ் 1985 போட்டிருக்க வியன்னா கான்ஃபரன்ஸ் பிரகாரம் இந்தியா இஸ் a signatory in the United Nations Treaty Against Torture. We signed the treaty. It's a duty of the member of the United Nations to implement it in practice with the domestic law. என்ன டார்ச்சர் இஸ் an offensive சொல்லிட்டு டார்ச்சர் சித்திரவதை என்பது ஒரு கொடிய குற்றம். அதை ஒவ்வொரு ஸ்டேட்டும் அப்ளை பண்ணி சொல்லிட்டான். 85க்கு அப்புறம் இன்னைக்கு எங்க இருக்கு? நம்ம 2020 இருக்கிறோம். டார்ச்சர் என்பதை இந்தியன் பீனல் கூட சேர்த்துட்டே டார்ச்சர் சேர்த்துட்டு மாதிரி வந்து இன்னைக்கு வரைக்கும் போலீஸ் பண்ணக்கூடிய டார்ச்சர் இருக்கிறதா இந்தியன் பீனல் 340 ஒன்று இருக்குது. பார்த்தா 340 342 ராம்பூர் கன்ஃபைன்மெண்ட் இதை ஒன்றை தவிர எந்த மாற்றத்திலேயே அகில உலகம் கூட ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய உடன்படிக்கையில் கையெழுத்து போட்டு டார்ச்சர் அடி ஐபிசியில் மாற்றாதாரு. ஆணவ கொலை என்பது லா கமிஷன் 242 டைரக்ட்லி டிக்ளேர். நம்ம இவர் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு லதா சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி கேஸில் 2006 தெளிவாக சொன்னார். வந்து இவர்களுக்கான தனி சட்டம் வேண்டும் என்று சொன்னார். 2018 சக்தி வாகினி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸில் சுப்ரீம் கோர்ட் கேஸோட கைட்லைன்ஸ் கொடுத்தாரு போறாங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்துக்கிற கண்ணன் பஞ்சாப்ல சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கும்போது கைட்லைன் கொடுத்தாரு போறாங்க. ராமசுப்ரமணியம் மதுரை கோர்ட்டில் நிர்மலா ராணி போட்டிருக்கிற வழக்கில் வந்து திலீப் குமார் வர்சஸ் ஸ்டேட் 2014 ஆணவ கொலை ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்தை சார்ந்துள்ளோ அல்லது மதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தலித்துகளை அதை காக்க வேண்டிய பொறுப்பை கொண்டு சொல்லி கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு போட்டிருக்கல இதில் போட்டிருக்கீங்களா? விக்டிம்ஸ் காம்பன்சேஷன் ரூல்ஸ் என்பது 2008 ஜபிபுல்லா கேஸில் குஜராத் கேஸில் வந்து வெஸ்ட் பேங்கரி கேஸில் கொடுத்தது. தன் கண்ணை அது கொண்டு வந்தீங்களா போகிறாங்க வந்தீங்களா? ஆனால் அப்படியே பார்த்தீங்கன்னா இது சாதாரணமான விஷயம் இல்லை. அவரை எவ்வளோ தூரம் பிளான் பண்ணுறாங்க தான் முக்கியம். இன்றைக்கு வந்து PN பிரகாஷ் என்று சொல்லக்கூடிய ஒருவர் அவர் பார்த்தா எவ்வளோ சாப்பிட்ட பெரிய ஆளுலாம் சொல்லுவாங்க. நம்ம சொல்லுவோம். தயவுசெய்து நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா யூடியூப்பில் நீர்த்திரைன்னு ஒன்று இருக்குது. நீர்த்திரை அதில் போட்டு பாருங்க. அவர் சொல்றாரு 500 ஆண்டுகால போராட்டம் ஐயா பாபர் மசீதி ராமர் கோயில் படுகொலை 500 ஆண்டுகாலமாக நமக்கு நம்பிக்கை. யார் சொல்றா? எவிடன்ஸ் ஆக்ட்ல கில்லாடின்னு சொல்லக்கூடிய PN பிரகாஷ் பேசியிருக்காரு. நீர்த்திரை எடுத்து பாருங்க. அவர் 10 வருஷம் அப்படி தீர்ப்புலாம் யோசனை பாருங்க. இந்தியாவில் எங்கே நாம் இருக்கிறோன்னு தெரிஞ்சுக்குவோம். அப்படியே கொண்டு வந்துட்டான். பூரா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜுடிஷியல் சிஸ்டம் அதில் பூரா முடிஞ்சாச்சு. எல்லாம் செட்டப் பண்ணி வச்சுட்டு தான் இந்த 3 திருத்தங்களையும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நான் இந்த பேக்ரவுண்டை சொல்லாமல் சொன்னால் வந்து அது நம்ம ஒரு அட்வொகேட்ஸ் செக்ஷனை பற்றி பேசுகிற அப்படின்னு இது ஒரு திட்டமிட்ட ஒன்று. நமக்கா தெரியுமா? வந்தே பாரத் போட்டபோது ஏன் தெரியுமா? நமக்கு வந்தே பாரத் போட்டபோது யார் கோபம் தான் வந்து வந்தே பாரத் போட்டபோது நம்ம வெங்கடேசன் MP வேணா சொன்னார். அப்படி இதை போட்டு சாதாரண மக்கள் போகக்கூடிய ட்ரெயினில் வந்து என்னுடைய நேரத்தை மற்றதை வீணாக்கிற அவனுக்கு சில பெரிய பணக்கார போட்டு ஏற்படுறான்னு சொன்னார். வந்தே பாரத் தான் G20 இருக்கக்கூடிய இந்த மாநாட்டுக்கே பாரத்துக்கு போட்டான். பார்த்தீங்கன்னா பாரத் அப்படியே தான் கொண்டு இந்த 3 பேரையும்
இது ஹிந்தி பேர் மட்டுமல்ல, சான்ஸ்கிரிட்டைஸ்டு ஹிந்தி. இது சமஸ்கிருதம் கலந்திருக்கிற ஹிந்தி கொடுக்கிற விஷயம். வாயிலேயே நுழைய இங்கிலீஷ்க்கு நாம் என்ன படித்தாலும் நுழைய மாட்டேங்க வரமாட்டேங்குது. ஆனால் கொண்டு வந்தான், திட்டப்படி கொண்டு வந்தான். பல பேர் நினைச்சு வைக்கிறீங்களாம் இது வெறும் பேர் தலைப்பு தான் ஹிந்தி பேர் வச்சுருக்கலாம். அது மாதிரிலாம் அவர் நிச்சயமாக கிடையாது. என்னுடைய திருத்தத்துக்குள்ளே போகும்போது இந்த 3 சட்டங்களை பற்றியும் நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், இந்த திருத்தம் தேவையான்னு கேட்டால் நான் சொல்கிறேன் 124A வந்து Supreme Court has given a judgment guidelines that it should be kept in abeyance. It should be taken away from the statute. சொல்லி பல ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்து பேசினாங்க. டாக்டர் பினாய் சிங் சத்தீஸ்கர் இருக்கக்கூடிய உழைக்கிற மக்களுக்கு அப்படி ஒரு மாபெரும் மருத்துவர் உலகம் பூரா பேசுவாங்க, அப்படி பேசுவாங்க. அவரை வந்து ஒரு லெட்டர் வச்சுக்கிட்டு வந்து லைஃப் சென்டென்ஸ் கொடுத்தாங்க. இதே இந்த ஆர்கனைஸ்டு கிரைம் ஆக்ட்லையும் இங்கே கொடுத்தாங்க. இப்போ அன்னைக்கே பேசுகிறது அவரை வந்து லைஃப் சென்டென்ஸ் கொடுத்தாங்க. என்னன்னா ஜெயிலில் போய் பார்க்குறாரு. அவர் ஒரு மருத்துவர், மனித உரிமை போராளி, பியூசிக்குரிய நேஷனல் வைஸ் பிரசிடென்ட் அவர். ஸோ ஜெயிலில் போய் பார்க்குறாரு ஒருத்தரை, வெளியே வர்றாரு. இவர் ஒரு முக்கியமான தகவலை வந்து ஒரு பேப்பரில் எழுதிட்டு கொடுத்தாரு. ஒரே ஒரு லெட்டர் தான். That has not been proved in the court of law. Recovery evidence is not a substantive evidence. Recovery evidence is only corroborative evidence. No court can convict a person on the basis of a recovered evidence, because 1952 Supreme Court Kasmira Singh versus Srinath Vidya case is the first case. The Supreme Court has set a guideline how the court has to appreciate the evidence. The court has to marshal only the substantive evidence. What is substantive evidence? Substantive evidence is a fact or relevant fact in respect of fact in issue, existence, non-existence, nature, extent that has been discussed. அதுதான் வரணும். corroborative evidence என்ன அர்த்தம்? ஒரு சொத்தை வந்து கன்ஃபெஷன் வாங்குறீங்க, அவங்ககிட்ட இருந்து வீடிங் ரெக்கவரி, அப்போ டிஸ்கவரி ஆஃப் ஃபேக்ட் ஆர் ரெக்கவரி ஆஃப் ஆப்ஜெக்ட் சொல்றீங்க. இந்த டிஸ்கவரி ஆஃப் ஃபேக்ட்ங்கிறத பற்றி நமக்கு 1947 புலிகிரி கோட்டையா வர்சஸ் எம்பரர் கேஸில் நம்மளாம் படிச்சதுல போகிறாங்க. தொடர்ந்து அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே ஜட்ஜ்மெண்ட் தான். அதை வேணால் டிஸ்கஸ் பண்ணி வேறு மாதிரி பேசிட்டு போகிறாங்க. அது ஒரு டிஸ்கவரி எவிடன்ஸை பொறுத்தவரை. ரெக்கவரி எவிடன்ஸ் இஸ் நாட் அ சப்ஸ்டாண்டிவ் எவிடன்ஸ். ஏன் நீங்கள் செக்ஷன் 25 and 26 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்டில் a statement given by the accused before the police officer in custody of a person accused of an offense is inadmissible under law. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் 25-26. What is admissible? Leading to recovery of a material object or discovery of a fact. Distinctly வார்த்தை எப்பயுமே distinctly. இது என்னன்னா, எவனா ஒருத்தர் திருடி இருப்பான், அந்த திருட்டு சொல்லக்கூடாது எனக்கு கொடுத்துருப்பான். நான் ரோட்டில் போகும்போது போட்டு போயிருப்பேன், அதை ஒருத்தர் எடுத்து வச்சிருப்பான். அவனை பிடிச்சி கேட்கும்போது ரெக்கவரி ஆகிருக்கணும். அவன் திருட்டு சொத்தை வாங்கி வச்சிருக்கலாம், ஆனால் அவன் தான் திருடன் சொல்ல முடியுமா நம்ம? ஸோ அது வந்து ரெக்கவரி எவிடன்ஸ் இஸ் நாட் அ சப்ஸ்டாண்டிவ் எவிடன்ஸ்னால தான் கோர்ட் ஷுட் நாட் ப்ரொசீட் ஆன் த பேசிஸ் ஆஃப் நீ ரெக்கவரி எவிடன்ஸ் இப்போ சொன்னாங்க. இது சொல்லி கொலாபரேட்டிவ் எவிடன்ஸ் சொல்லணும். இது இப்படிலாம் நான் நிறைய சொல்லி இப்படிப்பட்ட விஷயத்தை நீ வந்து மாற்ற கொண்டு வந்திருந்தா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் கேர். ஆனால் இவருடைய நோக்கமே என்ன, நோக்கம் என்னன்னு தெளிவாக சொல்லலாம். சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும், இந்தியாவுடைய பாதுகாப்பு தான் முக்கியம் பேசினார். இதெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் நம்ம எடுத்து பார்க்க போகிறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் இது வந்து இட் இஸ் நாட் அ ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த லா கமிஷன். லா கமிஷன் ஒரு ரெக்கமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து சட்டத்தை மாற்ற சொன்னாங்க. அவங்க எப்படி மாற்றிட்டு போகிறாங்க முடியுமே? சரி, அப்படி தான் மாற்றி என்ன பண்ணிட்டீங்க நீங்கள்? இந்த சட்டத்தை எதாவது மாற்ற ஒன்றே ஒன்று எனக்கு ரொம்ப பார்க்க வச்சியாங்கன்னா, செக்ஷன் 88 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் தெரியுமா உங்களுக்கு? presumption in respect of telegraphic messages உண்டு. டெலிகிராஃபே போயிடுச்சு. அப்போ அது எடுக்க வேண்டியதுதான். இது எடுக்கிற பிரிட்டிஷ்கான கெசட்டை பற்றி ஒன்று இருக்கும், 80 இருந்து அதை எடுத்துப்பா. அதை எடுக்கிற ஒரு ஒத்துக்கிறேன். 112 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் தெரியுமா? நடத்தும் 112 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட். ஆல் ஆஃப் யூ மஸ்ட் ஹவ் நோன். தப்பா இருக்கு நான் ஒரு கேட்குறேன்னு சொல்லிட்டு இப்போ நோன் மோர் தேன் மீ. இது சொல்லுது. Section 4 of Evidence Act says that the court may presume, shall presume, then the conclusive proof ஒரு வார்த்தை போடுறோம். எவிடன்ஸ் ஆக்டில் வந்து 113
ஏ அண்ட் பி இருக்குது. அமெண்ட்மெண்ட்ல வந்தது போறாங்க. ஒரு அபார்ட்மெண்ட் டு கமிட் சூசைடை பொறுத்தவரை வித்தின் 7 years இருந்தால் கோர்ட் மே ப்ரிசீவ்ங்கிறோம். இட்ஸ் எ டிஸ்கிரிஷன் பவர் ஆஃப் த கோர்ட். அதே இது வந்து டவுரி டெத்துன்னு வச்சுக்க, தி கோர்ட் ஷல் ப்ரிசீவ்ங்கிற வார்த்தை போடுறோம். அனுமானிக்கலாம், அனுமானிக்க வேண்டும், இது 2 இருக்குது. இதுக்கு ஒரு 3 பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணால் போதும், ப்ராசிக்யூட் உட்காந்துக்கலாம். ஆனால் கன்க்ளூசிவ் ப்ரூஃப் என்பது என்னன்னா இட்ஸ் எ டிக்ளரேஷன் ஆஃப் லா. there is no other go for discussion. once it is said, என்னது சிம்பிள் பாயிண்ட் உங்களுக்கு 112 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட்ல மேரேஜுக்கு அப்புறமேலே 278 நாள் கணவன் மனைவி சேர்ந்து வாழ்ந்தாங்க. அந்த சேம் ப்ரூஃப் வச்சுக்க, the child born to the biological parents are presumed to be the child born to them. இதான் வந்து செக்ஷன் 112 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட். இது வந்து எப்போ போட்டாங்க? எவிடன்ஸ் ஆக்ட் வந்து 1870 வரும்போது இருந்து இருக்குது. இப்போ அது செல்லுமாது, இப்போ செல்லுமாது செல்லுமாதான் தெரியுமா இருக்காச்சு. எவிடன்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 112 சொல்லக்கூடிய பகுதி செக்ஷன் இருக்குது. அந்த செக்ஷன் எடுத்து பாருங்க. கோர்ட் ஷல், இது வந்து ஷல் கன்க்ளூசிவ்லி அக்செப்ட் தி எவிடன்ஸ். ஆனால் நான் சொல்கிறப்ப இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்னைக்கு நீங்கள் வந்து டிஎன்ஏன்னு ஒன்று வந்துருச்சோ, டயாக்சிக் நியூக்ளிக் ஆசிட் ரிப்போர்ட் வந்துருச்சோ, டயாக்சிக் என்ன பண்ணுறான், நீங்கள் முதலாம் நான் அக்சஸ்ங்கிறது வந்து த பர்டன் ஷிஃப்ட்ஸ் அப் ஆன் த ஹஸ்பண்ட் டு ப்ரூவ் தட் ஐ ஹவ் நோ அக்சஸ் டு மை ஒய்ஃப்னு சொல்லுறது தான். அப்போ இப்போ என்ன பண்ணுறாங்க, அது ஒரு ஆர்பிஐ ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது 2000 இதில் போட்டு 2002 இருப்பாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, டிஎன்ஏ போகிறாங்க. அந்த குழந்தைய டிஎன்ஏ பண்ணி பார்த்தா என்ன ஆகுது, இப்போ அந்த குழந்தையுடைய டிஎன்ஏல வந்து உங்களுக்கு தெரியும் 999.99 ப்ரூஃப் கன்க்ளூசிவ் ப்ரூஃப்ங்கிறது வந்து 999.99 16 ஃபேக்டர்ஸ் XXXY சொல்லி அது தனி கிளாஸே இருந்தால் அது கொண்டு போட்டு வந்து பார்த்தா அந்த குழந்தை வந்து அவங்க அப்பா அம்மா பிறகு வந்துருச்சு. அப்பா அம்மா சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் வந்துருச்சு. அப்போ 112 எவிடன்ஸ் ஆக்ட் ஹஸ் அண்டர்கோ எ சேஞ்ச், an amendment. இப்படிதான் பார்க்கணும் லா, மார்ச் ஆஃப் லா. நீ 110 கை வைக்கல, 130 கை வச்சுக்கல. நான் டைம் தான் சொல்ல பார்க்கலாங்க. 112 நீ நீக்கணுமா இல்லையா? எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் ஈவன் மோர் இம்பார்ட்டன்ட் நவ். எலக்ட்ரானிக் மேண்டேட்டரி விட்டாங்க. மேண்டேட்டரிலி த ஃபரன்சிக் எக்ஸாமினேஷன் ஷுட் பி தேர் இன் ஆல் கேசஸ் தான். அதை நான் ஒத்துக்கிறேன். நல்ல விஷயங்கள் இருக்குது, 4 நல்ல விஷயத்தை சொல்லி போட்டு மற்ற இடத்துல எதை இது செய்யக்கூடாதோ அதை கொண்டாந்து அடிப்படையே தூக்கி மாற்றுறது தான் இந்த சட்டத்திருத்தம் போகிறாங்க. ஆகவே தான் உண்மையிலேயே வந்து இந்த சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்திருந்தா 124 வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, கீப் இட் இன் அபைன்ஸ் சொன்னாங்க. அதை ரிப்பீட் பண்ணிட்டீங்க, ரைட், ஒத்துக்கிறேன். ரிப்பீட் பண்ணிட்டு சாப்டர் 7 செக்ஷன் 150 ஆஃப் தி பாரத் நியாய சங்கா கேஸில் ஐபிசி நம்ம சொல்லதான் புரிய வந்து அந்த கேஸில் இந்த பாரத் நியாய சங்கீதா அதில் சாப்டர் 7 செக்ஷன் 150 எடுத்து பாருங்க. டெரரிஸ்ட்டை பற்றி சொல்லும்போது, டெரரிஸ்ட் ஆக்டை பற்றி சொல்லும்போது, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் தே ஹேவ் டிஃபைன்ட் வாட் இஸ் டெரரிசம் அப்படி சொல்லி டிஃபைன் பண்ணுறாங்க. இங்கே அந்த டெரரிஸ்ட்டை பற்றி சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னெல்லாம் யுஏபிஏ ஸ்பெஷல் ஆக்டில் அந்த செக்ஷன் 15 and 16 வருதோ அதை அப்படியே கொண்டாந்து இங்கே இன்கார்பரேட் பண்ணுவாங்க. நீ அப்படி எடுத்து படிச்சீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். சாப்டர் 7 செக்ஷன் 150 ஆமாம் 150ல் என்ன சொல்கிறாங்க, ஹூவர் டெஸ் என்று மட்டும் இல்லை, வித் இன்டென்ட் டு டூ எனிதிங் அகேன்ஸ்ட் யூனிட்டி சாவரன்டி செக்யூரிட்டி ஆஃப் நேஷன். அப்போ நீங்கள் வந்து யுஏபிஏ சட்டத்தில் இருக்கிற சிறப்பு சட்டம் போகிறான். யுஏபிஏ அது சில முக்கியமான காரணங்களுக்காக உருவாக்க போகிறான். யுஏபிஏ இருக்கக்கூடிய அந்த முக்கியமான சட்டத்திட்டத்தை அதை கொண்டு வந்து ஒரு கொடூரமான ட்ரகோனியன் ப்ரொவிஷன் போகிறான். தடாவிலையும் கொடாவிலையும் இல்லாத அம்சம் என்னன்னா அது வந்து யுஏபிஏல போகிறாங்க. அப்போ ஒரு கொடூரமான ப்ரொவிஷன் கொண்டாந்து ஐபிசி இருக்கிறப்ப நாங்கள்லாம் நம்ம அப்படியே கொஸ்டின் பண்ணோம், எப்படி இப்போ சிறப்பு சட்டம் இருக்கக்கூடிய ஒரு பிரிவை கொண்டு வந்து ஐபிஎஸ் கேட்டோம். உடனே இப்போ நம்ம அமெண்ட்மெண்ட் என்ன திடீர்னு வாபஸ் வாங்கி டிசம்பர் 12 வாபஸ் பண்ணலாம், மீண்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் திருத்தம்லாம் இருக்குல்லங்க, அதை மட்டும் லேசாக திருத்தி என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்போ என்ன பண்ணுறாங்க 130 பேசுகிறாங்கன்னா
it is for the superintendent of police of the concerned district to decide as to which part of the law that has to be applied சொல்றாங்க. EAPA section எத்தனை வருது அங்க பாஞ்சில 15 of the EAPA section அப்படியே ரிப்பீட் பண்ணி இங்க வந்து இப்ப கொண்டு வரீங்க. அப்படி கொண்டு வரப்போது இது வந்து EAPA ல போடுறதா IPS ல போடுறாங்கறத அந்த சூப்பரண்ட் முடிவுலாம் சொல்றாங்க. இது அப்படினா என்ன அர்த்தம் போறாமே இது பூராவே இந்தியாவுடைய சட்ட அமைப்பை சட்டத்துடைய வரைமுறையை the criminal justice administration உடைய அவைய பூராத்தையுமே ஒரு போலீஸ் ராஜாக மாற்றி விட்டாங்க சொல்றாங்க. எதுக்கு to strengthen the central government அவங்க சட்டத்தை கூட மாற்றத்துக்காக முயற்சி பண்ணாங்க தான் இதனுடைய முக்கியமான நோக்கம். அந்த அடிப்படையில் தான் நம்ம சொல்றோம் ஒரு நோக்கம் என்னன்னா இது வந்து இந்தியாவுடைய ஒரு ஒன்றுபட்டிருக்கக்கூடிய சமஷ்டி குடியரசு தான் இது போறாங்க. இட் இஸ் நாட் அ ஒன் கண்ட்ரி, இந்தியா இஸ் சப் கான்டினென்ட் தான். இது மாநிலங்களை கொண்டிருக்கக்கூடிய யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் ஆர்டிகிள் வருது. அப்ப அதை மாற்றி ஒரே நேஷன், ஒரே தேசம், ஒரே மொழி, ஒரே சட்டம், ஒரே ஜிஎஸ்டி வரி, ஒரே தேர்தல் என்ற இலக்கு யாரு RSS இலக்கை அடைவதற்காகத்தான் குடியுரிமை திருத்த சட்டத்தில் தொடங்கி வேளாண்மை சட்டத்தில் வந்து இன்றைக்கு வந்து பீமா கொரிகான் போன்ற வழக்குகளில் போராட்டியுமே UAPA புகுத்தி எந்த எவிடன்ஸும் கிடையாது. அப்சல்யூட்லி தேர் இஸ் நோ எவிடன்ஸ் அட் ஆல். எந்த எவிடன்ஸே கிடையாது. ஆனால் நீ சொல்லிட்டு வச்சுக்க இதில் இவரெல்லாம் தீவிரவாதி பயங்கரவாதின்னு சொல்லிட்டு டெரரிஸ்டுகள் வார்த்தையை போட்டுட்டீங்கன்னா ஒரு கல்லை வச்சு போடலாம். துப்பாக்கிலாம் தேவையில்லை, கண்ணு தேவையில்லை, மர்டர் பண்ணணும். ஒரு துப்பாக்கி கல்லை வச்சு மாற்றம் போடலாம். அதை வச்சு இவர் வந்து இந்த நாட்டுக்கு ஒற்றுமைக்கு எதிராக இருக்கான்னு சொல்லி இன்னைக்கு உள்ள வைக்கலாம் போகிறாங்க. அப்போ ஒரு போலீஸ் ராஜாக இந்தியாவை மாற்றுவதற்கு தடையை ஒன்றா எடுக்கிறான். எப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க ஒரு கன்கரண்ட் லிஸ்ட் எடுத்துக்க. நமக்கு தெரியும் வந்து யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டு. கல்வி இப்போ எங்கே போச்சு? ஒரு காலத்தில் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டாக எடுத்து போகிறாங்க. அதை போல கன்கரண்ட் லிஸ்ட் மாற்றிக்கலாம் போகிறாங்க. இப்போ கன்கரண்ட் லிஸ்ட்டு போனது கூட நீட்டு வந்தாச்சு. நீட்டு எடுத்து போராடுறாங்க. அவர் உதயநிதி போய் எல்லா ஊருக்கும் கையெழுத்து வாங்குறாரு. ஆனால் சட்டம் என்ன சொல்கிறது? கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு வந்துருச்சுன்னு சொன்னாவே யாருடைய பவர் ஓவர அது வந்து பாராளுமன்றம் அதன் பேரில் ஒரு தீர்மானம் போட்டால் ஒரு சட்டத்தை நிறைவேற்றினா ஆட்டோமேட்டிக்காக அதான் நிற்கும். ஸோ கன்கரண்ட் லிஸ்ட்டுங்கிறது பேருக்கு தான் உண்டே தவிர கன்கரண்ட் சொல்ல பாருங்க. ஜட்ஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டாக்டர் சந்திரசூட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை 2 பேர் கன்கர் பண்ணுறாங்க. நம்ம இவரை பொறுத்தளவுக்கு வந்து தனியாக ஒரு ஜட்ஜ் கொடுக்குறாரு. ஆனால் அது இருக்காங்க அவர் கொடுக்க ட்ரூத் ஃபேக்ட் ஃபைண்டிங் மிஷன் அண்டு ரிகன்சிலியேஷன். அது வந்து பிரிட்டிஷில் உகாண்டாவில் வந்து இடியமின் அப்புறமே போட்டக்கூடிய ஒரு பெரிய கமிஷன் இருக்குது. அந்த கமிஷன் வந்து போட்ட தீர்ப்பை ஒட்டி அவர் கூட அவங்க வந்து சொல்கிறாரு. ஆனால் அவரும் வந்து அப்போர் பண்ணுறாரு போகிறாங்க 370 போகிறாங்க. அப்போ நான் என்ன சொல்றேன்னா இந்த நடவடிக்கைகள் எதுக்காகனா இந்தியா என்பது ஒரு முக்கியமாக இலக்கை கொண்டிருக்கக்கூடியது. என்னன்னா இந்த நாடு என்பது மக்கள் தான் இறையாண்மை மிக்கவர்கள். அவர்கள் தான் ஒன்று கூடி ஒரு இறையாண்மை மிக்க சோசலிச குடியரசை இங்கே உருவாக்கி ஜனநாயக உருவாக்கினார்கள் என்ற அந்த வார்த்தை இருக்கிறத இதை உடைக்கணும். இதை இப்படி தெரிஞ்சுக்கங்க. நம்ம லா மினிஸ்டர் இருக்காருல்ல அவர் சொல்றாரு கேசவானந்த பாரதி வழக்கு என்பதை மீண்டும் ரீவிசிட் பண்ணணும், ரிவர்ஸ் பண்ண சொன்னார். பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷனையும் மாற்றணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பக்கத்தில் இந்து மகாசபையை சார்ந்திருக்கிறவங்க இந்தியாவுக்காக ஒரு தனி கான்ஸ்டிடியூஷன் அறிவிச்சிட்டாங்க. அதை படிச்சிருக்கீங்க 2001 அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. RSS இயக்கத்துடைய மையமான பல ரூபத்தில் போனவே இந்தியாவுக்கு இந்த நாட்டில் இருக்கிற இந்துக்களுக்கான ஒரு அரசியல் திட்டத்தை அறிவிச்சிட்டாங்க. அப்படியே ஒவ்வொன்றா உருவாக்கி கொண்டாந்து கடைசி எங்கே நிற்கணும்? எங்கே நின்னாலும் மக்களுடைய போராட்டம் நிற்கணும். ஏன் நம்ம சொல்கிறோம் மக்கள் போராட்டம் என்பது ஆர்டிகல் 19(1A) வந்துருக்குது, ஆர்டிகல் 19(1C) வந்துருக்குது. நான் விரும்புகிற தொழிலை செய்வதற்கும், நான் ஆர்ப்பாட்டம் செய்வதற்கும், கூட்டம் கூடுவதற்கும், அமைதியான முறையில் ஆயுதங்கள் இல்லாமல் நான் கூடுவதற்கும் பேசுவதற்கு எனக்கு முழு உரிமை உண்டு என்ற வார்த்தை வந்தாச்சு. இன்டென்ஷன் அப்படிங்கிற வார்த்தை வந்து எப்படின்னா உங்களுக்கு வைகோவுடைய வழக்கில் 42 பேரை தூக்கி போட்டாங்க. அப்போ வந்து ஜெயலலிதா வந்து தமிழ்நாட்டில் போட்டாங்க. அந்த வழக்கில் வைகோ கொடுத்துருக்கிற தீர்ப்பில் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டு, இன்னொரு PUC வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு, அனுப் கயா வெர்சஸ் அசாம் கேஸு,
இந்திரா லா வெர்சஸ் அசோசியேஷன் ஆஃப் 2011 கொடுத்த வழக்கு. எனக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்கலாம். எக்ஸ் had an intention to attack or murder B இருக்கலாம். Mere intention is not an offense in law unless the intention is exhibited in overtime. அது ஒரு திருநாட்சம் வருதுன்னு சொன்னா அதை வந்து நான் செயல்படுத்தி காமிக்கணும். ஸோ மென்சிரியா வித் ஆக்டர்ஸ் கேஸ் வந்தால் தான் அது வந்து எப்பயுமே வந்து சட்டத்தில் தப்பு. இங்கே அப்படி அல்ல. நீங்கள் வந்து ஒன்று படித்து பார்த்தீங்கன்னா இன்டென்ஷன் இருந்தாலே போதும். எதுக்கு? டு டூ அகேன்ஸ்ட் தி யூனிட்டி, இன்டெகிரிட்டி, சாவரிட்டி அண்ட் செக்யூரிட்டி. அதில் வந்து பிராக்கெட் போட்டு செக்யூரிட்டி, எக்கனாமிக் செக்யூரிட்டிங்கிறவாங்க. டெரரிஸ்ட் ஆக்ட்னா பாம்பு, நைட்ரஜன், குண்டு வச்சிருக்கணும்னு சொல்லி கொண்டு வந்தோம். அப்போ என்னாச்சுன்னா 124A தூக்க சொல்லி உத்தரவு போட்டாச்சு. அதை தூக்கிட்டேங்கிற பேரில் அதை விட மோசமான பிரிவை கொண்டாந்து நீங்கள் சேர்த்துருக்கேன். அது விஏபிஏ பிரிவு சேர்த்துருக்கேன். அப்போ இந்த சட்ட திருத்தம்னா உங்களுக்கு உண்மையிலேயே எதுக்காக? உங்களுடைய உள்நோக்கம் என்னன்னா, இந்த சட்டம் இருக்கிற வரைக்கும் அட்வர்சரி சிஸ்டத்தில் வந்து அக்யூஸ்டாக இருக்கிறவங்க கேட்கக்கூடிய பவர் என்ன? யூ cannot investigate the case. The accused cannot investigate the case because it is an adversarial system. We are following only Anglo-Saxon law. It is not an inquisitorial system as in France, Italy or America, where the accused has got a power to go for investigation even if he is convicted and all. You might have known about the famous football player case. உலகத்தில் 21ஆம் நூற்றாண்டு மிகப்பெரிய வழக்கு தான். இந்த வந்து பீலே மாறி மிகப்பெரிய ஒரு ஃபுட்பால் பிளேயர் தான் அமெரிக்காவில். அவன் வந்து லாஸ் ஏஞ்சலஸ்லேருந்து அவன் நியூயார்க் பறந்துடுவான். அவனுடைய பழைய காதலி இன்னொரு பெண் 2 பேரும் வெட்டுப்பட்டு கிடப்பான்னு போகிறாங்க. வெட்டுப்பட்ட இடத்துல போகிறான், ரத்தம் கிடக்க போகிறாங்க. ரத்தமாக கிடக்கும், முடி இருக்கு. அந்த முடிவை எடுத்து டிஎன்ஏ பண்ணுவாங்க. இந்த hair that has been found in the place of occurrence is that of the accused persons. அதை வச்சு இவர் கன்விக்டட் இருந்தாங்க. ஆனால் 21ஆம் நூற்றாண்டு தான் அந்த வழக்கு மாதிரி ஒரு சென்சிட்டிவ் கேஸ் வந்ததே கிடையாது. இப்படி தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் சுட்ட கேஸு, ஆரவந்தார் கேஸு, இதெல்லாம் நான் பார்க்குறது வந்து விவேக் கேஸு, நம்ம இந்திரா ராஜீவ்காந்தி மர்டர் கேஸ்லாம் படிக்கிறேங்க, சென்சிட்டிவ் கேஸ் படிக்கிறேங்க. அது மாதிரி அமெரிக்கா நாடே நிற்பான். அந்த வழக்கு வந்து சொன்னால் முன்னிச்சேரம் உட்காந்து பார்க்குறாங்க. அந்த ஜூரிஸ் பேசுறது வந்து அவ்வளோக்கு இதாக இருக்கும். அப்பீலில் வந்து அக்யூஸ்டு அந்த ஃபுட்பால் பிளேயரு அவருடைய அட்டர்னிஸ் எல்லாம் சேர்ந்து they have taken steps for the DNA test once again in respect of the hair that has been found in the place of occurrence. அதை போய் எடுத்து பார்த்தா என்ன தெரியும் உங்களுக்கு? சண்டை போட்டோம்னா முடியை பிடிச்சி வைக்கனா முடி வேரோடு வரும். அங்கே பார்த்தோம்னா கட் ஆஃப் தான் இருக்கு. ஸோ எவிடன்ஸே ஃபேப்ரிகேட் பண்ணிருப்பான். அப்பரேட் ஸ்டேஜில் வந்து he got acquitted. அதுதான் inquisitorial system, because once investigation is completed and charge sheet is filed and once 73 of the CRPC, automatically அங்கே வந்து accused is presumed to be guilty. இங்கே அப்படி இல்லை. சார்ஜ் ஷீட் போட்டாலும் சார்ஜ் ஷீட் போட்ட பிறகும் கூட till the accused is proved to be guilty by the trial court, you are entitled to be a innocence தான். It's a basic human right. இந்த அட்வான்ஸ் சிஸ்டம் இப்படி இருக்கும்போது இந்த போலீஸ் செட்டப்பை வந்து எதெல்லாம் அடிப்படையில் மாற்ற வேண்டுமோ அதை மாற்றாம ஸ்ட்ரென்தன் பண்ணி ஒரு போலீஸ் ராஜ் செட்டாக மாற்ற போகிறாங்க. திஸ் இஸ் அ பாயிண்ட் ஐ வாண்ட் டு கன்வே டு ஆல் ஆஃப் யூ ஹியர். அதே சமயத்தில் இந்த சட்டம் பார்த்து மேம்போக்காக பார்த்து வச்சுங்க. இப்போ நம்ம அட்வான்ஸ் சிஸ்டத்தில் வந்து neither the accused nor the complainant has got right to know about the progress of investigation. The investigation initiated under section 157 CRPC is a prerogative domain of the police officer who is doing the investigation, in which normally even court cannot interfere. That's the law. Neither the complainant nor the accused or even court cannot go to ask what is the state of this case. They can ask, they can direct to file a status report on what we do. ஆனால் போராட்டத்தில் வந்து விக்டிமுக்கு ரைட் கொடுக்கணும். அக்யூஸ் எல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்கிறான், ரிலீஜியஸாகவோ காஸ்ட் பேசிட்டு பவர்ஃபுல்லாக இருக்கிறான் அப்படின்னா தான் போராடி நம்ம 1989 எஸ்சிஎஸ்டி ஆக்டில் பார்த்தீங்கன்னா விக்டிம் ஷுட் பி இன்டிமேட்டட் இன் எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் ப்ராசஸ் கொடுத்தோம். சேராங்களா காசிங்க? எதில் செய்ய வேணுமோ அதை அமல்படுத்தலை. ஆனால் இதில் வந்து இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா விக்டிம் ஷுட் பி இன்டிமேட்டட் அப்படின்னு சொல்லி பவர் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ப்ராசிக்யூட்டர் இப்போ தெரியும் 372 அமெண்ட்மெண்ட் பிரகாரம் ஆச்சுன்னா நாட் ஓன்லி தி அப்பீல் கேன் பி ஃபைல் ஒன்லி பை தி ஸ்டேட், ஈவன் விக்டிம் கேன் ஃபைல் தி அப்பீல் கோர்ட் வந்தாச்சு. கொஞ்சம் அப்படி அல்ல.
நாம் 391 CRPC 401 we can go for revision against accuser. It is only for the state to go for appeal. அதெல்லாம் நம்ம 2009 அமெண்ட்மெண்ட்டில் மாற்றியாச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆஸ்பெக்டை மட்டும் கொண்டு வந்து வச்சுட்டு இதில் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா விக்டிமுக்கு ரைட்டில் வந்து இந்த அசிஸ்டிங் ப்ராசிக்யூஷன் நீங்கள் 301 சப்ளாஸ் 2ல பார்ப்போம். 302 சப்ளாஸ் 2ங்கிறது வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில், 301 CRPCங்கிறது வந்து டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் கோர்ட்டில். அங்கே வந்து சப்போஸ் we are filing வக்காலத்து on behalf of the victims assist பண்ணால் we can assist the prosecution, we cannot argue the case, we can assist the prosecution only. அப்படிதான் இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து என்னன்னா அந்த கேஸிலேயே வந்து நாம் வந்து பாதிக்கப்பட்டவருக்காக வாதாடலாம்ன்றது ஒரு நல்ல அம்சம். நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல பேர் சொல்லுவாங்க இதை மட்டும் பார்த்துக்குவாங்க. இந்த யானையை போய் குருடெல்லாம் பார்த்த மாதிரி வாழை பார்த்து வந்து அது வந்து இதுன்னு சொல்கிற மாதிரி ஒன்றை மட்டும் பார்த்துக்கூடாது. அப்போ முக்கியமாக போய் அங்கே வந்து கை வச்சது என்னன்னா அடிப்படை மக்களுடைய உரிமைகளுக்காக இந்த ஜனங்களை எவனா போராட்டம் இருந்தானா அவனை உள்ளே பிடிச்சி வச்சு அவன் பெயிலே வராமல் இருக்கிறதுக்கு போலீஸ் கஸ்டடி 15 days 1992 Supreme Court CBI versus Anupam Kher case is the only case which we are going to argue always. செந்தில் பாலாஜி கேஸ்னு அதான் ஆர்கியூ பண்ணாரு. நம்ம இப்போ என்ன நடந்தோம் நம்ம அப்படியே சொன்னோம். இப்போ வந்துருச்சு. இப்போ போலீஸ் கஸ்டடிங்கிறது 15 daysலாம் கிடையாது, மேண்டேட்டரி கிடையாது. ஈவன் ஆஃப்டர் டேக்கிங் காக்னிசன்ஸ் வித் the court can ask for the accused to be taken. ஏன்னா ஒரு கோ அக்யூஸ்ட் வரான், அவனை பிடிக்கிறோம், அவனுக்கு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டில் வேலை சொல்கிறான், அப்போ நான் எப்போ வேணாலும் தூக்கலாம்னு சொல்கிறேன். இப்போ அது லிமிடேஷன் தூக்கி வச்சுக்கிறோம். அப்போ என்ன பண்ணினா இவங்க பூராவுமே இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய உழைக்கிற மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், ஜனநாயக உரிமைகளுக்காகவும் மனித உரிமைகளுக்காகவும் சிவில் உரிமைகளுக்காகவும் போராடக்கூடிய மக்களை உள்ள முடிச்சு வச்சாங்கன்னா வெளியே வரக்கூடாது. அப்படி தான் வந்து பீமா கோரிக்கை கேஸில் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. 90 days 167 சப்ளாஸ் 2ல வந்து நமக்கு தெரியும் ஸ்டாச்சுட்டரி பெயில் என்பது 10 வருஷத்துக்குள்ள இருந்தால் 60 days, 10 வருஷத்துக்கு மேலே டெத் ஆர் லைஃப்னா 90 days. அதர்வைஸ் இந்த கோர்ட் கேன், நான் பிரச்சனை போட அவசியம் கிடையாது. கோர்ட் இட்ஸ் டியூட்டி ஆன் த பார்ட் ஆஃப் த கோர்ட் டு இன்ஃபார்ம் த ஸ்டாச்சுட்டரி மேண்டேட்டரி பெயில் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்லி அவர் வந்து எந்த கண்டிஷன் கூட விடலாம். அந்த அற்புதமான ப்ரொவிஷனை இன்னைக்கு என்னாச்சுன்னா தூக்கி அடிச்சு இவங்க வந்து பிஏபியில் வந்து 150 நாள் நான் தடாவில் கொண்டு வந்தாங்க. சஞ்சய் தத் கேஸ் படிச்சிருப்பீங்க, 5 judges ஆஃப் கேஸ் ஒரு ஃபேமஸ் கேஸ் போகிறாங்க. சஞ்சய் தத் கேஸுக்கு அப்புறம் பேர் இஏபியில் கொண்டு வந்தாங்க, என்டிபிஎஸ்ல கொண்டு வந்தாங்க. இப்போ 180 நாளில் சார்ஜ் ஷீட் போட்டாலும் கூட இஏபி வந்து சிறப்பு சட்டத்தில் நம்ம சிஆர்பிஎஸ்ல வந்து செக்ஷன் 4 and 5 போட்டு 2 செக்ஷன் இருக்கும். அப்ளிகபிலிட்டி ஆஃப் சிஆர்பிஎஸ்ங்கிற போது இந்தியன் பீனல் கோடை வந்து அப்பீல் பண்ணுறதுக்கு நம்ம ஷெட்யூல் 1ல் வரும் போகிறாங்க. ஸ்பெஷல் லாஸ்ங்கிற போது செக்ஷன் 5ல் வரும், ஷெட்யூல் 2ல் வரும். அப்போ எங்கே என்ன சொல்கிறாங்க, இப்போ இந்த 180 நாளைக்குள்ள ஒரு சப்போஸ் வந்து நீங்கள் சார்ஜ் ஷீட் போடலன்னா கூட 180 நாளுக்குள்ளார வந்து அவனுக்கு வெளியிட்டாலும் அந்த சார்ஜ் ஷீட்டே போட்டால் கூட இஃப் யூ ஃபைல் அன் அப்ளிகேஷன் ஃபார் பெயில் இன் தி யுஏபிஏ ஃபார் பெயில் இட் இஸ் ஃபார் அக்யூஸ்ட் டு ரிபட் த ப்ரெசம்ப்ஷன். எப்படி அது வந்து அப்படின்னா எடுத்தது இது சட்டம் நாசிகளுக்கு போயாச்சு. நாசிகளுக்கு முன்னால் வந்து ஜார்ஜ் டிமிட்ரோன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருந்தார், பெரிய பல்கேரியாக்காரர். அவர் மேலே ரீஸ்டாக் பில்டிங் தீ வச்சுட்டாங்க கேஸ் போகிறாங்க. அவர் தான் வந்து ஃபேஷன்ஸுக்கு எதிராக யுனைடெட் ஃப்ரண்டை கட்டினார், மிகப்பெரிய ஒரு வந்து கம்யூனிஸ்ட் லீடர் போகிறாங்க. அவரை ஜெயிலில் போடுறதுக்கு அப்புறமே அவர் ஜெர்மன் லாங்குவேஜ் படித்து அவரே கேஸ் நடத்தி ஜெயிச்சாரு போகிறான். வரலாற்றில் மிடல் கேஸ்ட் மாதிரி இருக்குது. இப்போ நான் லாங்குவேஜே தெரியாமல் அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க, இருப்போம் செய்வாங்க, அது வேறு விஷயம். ஒரு காமன் மேனை பிடிச்சி போனால் என்ன, நீ சார்ஜ் ஷீட்டே போட்டாலும் கூட அந்த சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு கூட இட் இஸ் எ டியூட்டி, இட்ஸ் ஈவன் இட் இஸ் ஃபார் அக்யூஸ்ட் டு எக்ஸ்பிளைன் டு ரிபட் த ப்ரெசம்ப்ஷன். ஸோ ப்ரெசம்ப்ஷன் என்ன, வாட் இஸ் த ப்ரெசம்ப்ஷன் அப்படியே சொன்னேன். மே ஷால் கன்க்ளூசிவ்ங்கிறது இட்ஸ் எ கொஸ்டின் ஆஃப் லா. ப்ரெசம்ப்ஷன் ஆஃப் ஃபேக்ட்டுக்கு போது செக்ஷன் 114 நான் போகிறோம். 114 இருக்குது. நான் கேட்குறேன், ப்ரெசம்ப்ஷன் இஸ் நாட் எவிடன்ஸ் ஆல்வேஸ். தெரியும், ப்ரெசம்ப்ஷன் இஸ் நாட் எவிடன்ஸ், இட் ரைசஸ் ஒன்லி எ prima facie case. So what has to be proved? First of all, the fact. Now pointing against me has got to be proved under section 3 of the Indian Evidence Act. We proved that
ப்ரூவ்டு, நாட் ப்ரூவ்டு, டிஸ்ப்ரூவ்டு 3 வார்த்தை வரும். ப்ரூவ்டுங்கிற போது the court after considering all the matters before being சாதாரண வார்த்தை கிடையாது. வந்து அவங்க வந்து இந்தியனோட கெடுதல் சாதாரண கிடையாது. அவருடைய லாங்குவேஜ், அவருடைய பிரில்லியன்ஸ் இருப்பாரு. இன்னைக்கு வரைக்கும் ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் ஆக்ட் 6 செக்ஷனை மாற்றிருக்காங்க. நான் சொன்ன அந்த வந்து ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் டெலகிராம்ஸு இதை மாற்றிருக்கோம். அதெல்லாம் மாற்ற முடியாது. நாங்கள் மாற்றி பார்க்கணும் நமக்கு. ஏன்னா இந்த 3 சட்டங்கள் தான் இந்திய வரலாற்றில் முதல் முறையாக சமத்துவத்துக்கான சட்டமாக இருக்கு. நான் கம்யூனிஸ்ட் கட்சியில் முன்னாடி அந்த பாலகிருஷ்ணன் தான் தெரிய வருது. ஒரு காலத்தில் நாங்கள் இவரெல்லாம் பிரிட்டிஷ்காரனுடைய ஒடுக்குமுறை சட்டம் பேசியிருக்கிறேன். நான் இப்பெல்லாம் பார்த்துருக்கிறேன் லைஃப்பில் வந்து. இந்த 3 சட்டங்கள் தான் இந்திய வரலாற்றில் உயர் சாதியில் பிறந்தவன் கற்பழிச்சா கூட மொட்டையடிச்சா போதும் அவனுக்கு, அவன் அமிச்சிடலாம். நான் படித்தேன்னா என் காலில் ஈயத்தை வளர்ந்துக்கலாம். அது யார் சொல்கிறது? மனுநீதி சட்டம். மனுநீதியும் மனுஸ்கிரிப்டும் தான் இந்தியாவுடைய சட்டமாக 400 ஆண்டு கால பிரிட்டிஷ் அந்த முகலாயர்கள் வந்து நாட்டில் இருந்தான். நாட்டுக்காக மண்ணுக்காக மிகப்பெரிய ஆற்றலை பட்டு கொடுத்தான். முகலாய சமூகத்தான் சாதாரணமான காரியம். அவங்களாம் உருவாக்கப்பட்டதான் நான் வச்சிருக்கிற கோட் லாங்குவேஜ் இப்படிலாம் உண்டு. ஆனால் கிராமத்தில் கைவிக்கிறாங்க. எத்தனையோ பேர் வந்தாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய உறவு முறையில் வந்து கை வைக்கல. தமிழ்நாட்டில் ஐவேகை நிலங்கான நம்ம போகிறாமே. எங்காவது நான் கேட்குறேன் வந்து போடுற தரம் போடுறங்க, தரம் எல்லாம் போடுறோம்ல, நஞ்சை புஞ்சை இதெல்லாம் கிடையாது. தெரிஞ்சுங்க. கார்டன் பாலிஷ் பிரபுக்கு வரான். இந்தியாவுடைய நில உறவுமுறையை பார்க்கலாம். இந்த நில உறவுமுறை நம்மளுக்கு பூரா ஐவேகை நிலம் தான். புத்தர் காலத்தில் லேண்ட் வாஸ் காமன். everybody can occupy and cultivate the land. நீங்கள் அடிவாரம் மேல்வாரம், குடிவாரம் மேல்வாரம் தான். அப்போ நீ ஆக்கிரமி பண்ணினா அதுக்குரிய வரி தரணும். அந்த வரியில் தொடங்கிட்டாங்க போராட்டம், கட்டபொம்மனுடைய போராட்டம். அதாங்க ஜிஎஸ்டி. இப்போ அந்த போராட்டம் தான் ஜிஎஸ்டி. இன்னைக்கு தமிழ்நாட்டு உரிமை பூரா தூக்கி அப்படி அவங்க சொன்ன வார்த்தை பாருங்க. ஒரே நாடு, ஒரே தேசம், ஒரே மொழி, ஒரே வரி, ஒரே தேர்தல். இந்த இலக்கை பூரா அப்படி சுற்றி பார்க்க என்ன பண்ணாது அப்படி நிறுத்துறாங்க ஒரு முடிவெடுப்பாங்க. அப்போ இந்த சட்டத்தில் கொண்டு வந்து உறவு முறைகளை கூட தெரிஞ்சுக்கிட்டே உடைக்கலாம், படசை உடைக்கலாம். இங்கே தமிழ்நாட்டில் ஐவிக நடந்தான். நெய்தல் முல்லை இப்போ இருக்க போகிறாங்க. இந்த இருந்தோம். காட்டுக்குள்ள இருப்பான், வேடனாக இருப்பான், அவன் கீழே விடுவான். அது காடாக இருக்குது. காட்டை உழுது விதைச்சானா அதே வந்து இங்கே மருதமாயிடும். அது இதாக போச்சுன்னா பாலைவனம், அப்புறம் கடல். அற்புதமான வாழ்க்கைக்கு வச்சுருந்தான். அதான் அவன் கீழடியில் பார்த்துருப்பான் வாழ்க்கையில். ஆனால் நம்முடைய வரலாற்றையே உடைச்சு அதை நாசமாக்கி அதை வந்து மாற்றத்துக்கான 2000 வருஷமாக உருவாக்குவாங்க. கிமுவில் வந்து 3ஆம் நூற்றாண்டு துவங்கி கிபியில் 9ஆம் நூற்றாண்டு புத்தர் காலம் வரைக்கும் கீழே இருந்தாங்க. சத்திரனுக்கு கீழே இருந்தவங்க பார்ப்பார்கள். வேதம் பண்ணுவாங்க. அவன் எப்படி அப்படியே மேலே வந்து உட்காந்து இன்னைக்கு மேலே உட்காந்து நம்மளை பூராத்தையுமே அப்படி பிரித்து வச்சுக்கிட்டான். அதை தான் அம்பேத்கர் வந்து கிரேடட் இன்இக்வாலிட்டி சொன்னார். சட்டத்தில் பார்த்தோம்னா நான் யாரும் இங்கே வந்து நான் சொல்ல ஆய்வுபூர்வமாக பேச போகிறாங்க. வந்து மார்க்ஸ் சொல்கிறாரு டிவிஷன் ஆஃப் லேபருங்கிறார். டிவிஷன் ஆஃப் லேபர் இஸ் பேசிஸ். கிளாஸ் ஸ்ட்ரகிள் ஹிஸ்ட்ரி இஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாஸ் ஸ்ட்ரகிள் தான் தொடங்கி கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கலை இது. ஆனால் இந்தியாவில் அது என்ன கிடையாது. அதை ஆய்ந்து பார்த்து சொல்கிறாரு அம்பேத்கர். இட் இஸ் நாட் அ டிவிஷன் ஆஃப் லேபர், இட்ஸ் எ டிவிஷன் ஆஃப் லேபரர்ஸ். என்ன வார்த்தை பார்த்துருக்கேன், சாதாரண விஷயம். லேபரர்ஸு எங்கள் அப்பா சுத்திரிக்கை தொழில் பண்ணார் பவானியில். நான் வக்கீல் ஆகிட்டேன். இன்னைக்கு வக்கீல் ஆகிட்டேன். ஷூ கம்பெனியில் வந்து கிராமத்துக்குள்ளே போய் செருப்பு தைச்சிங்கன்னா திரை தொழிலாளி. திருச்சியில் பேட்டா கம்பெனியில் போய் உட்காந்தீங்கன்னா பாப்பாங்க காரணத்துக்கு போகிறான் வேலை செய்யலாம். ஜாதி ஒதுங்கி போச்சா? பஸ்ஸில் வந்து முன்னால் பார்க் பண்ண உட்காரன்னு கீழே தான் பேசியவங்க சொல்கிறாங்களா? ஆனால் அமெரிக்காவில் நேசாவில் வேலை செய்யக்கூடியவங்க வந்து விட்டு பேப்பர் விளம்பரம் போடுறான். இந்து வடகலைய மாப்பிளைக்கு இந்து வடகலை பிராமின் போடுறான். பார்த்துக்கலாம். இங்கே தாங்க ஒன்று அம்பேத்கர் இந்த சட்டத்தை எப்படி அமல்படுத்துறதுக்காக நம்ம 2000 வருஷம் போராடி ஒரு பெரிய இயக்கம் நாராயணகுரு தொடங்கி இங்கே ஒரு அயோத்தியதாசன், கட்டமலை சீனிவாசன், சிங்காரவேலன் எத்தனை பெரிய போராட்டங்கள் இருக்கலாம். மனிதனை ஒரு சாதாரண பியூர் வந்து அவர் தொட்ட பேப்பருக்கு தீட்டு வச்சாங்க. அத்தனை அவமானங்களையும் தாங்கிக் கொண்டு தான் இந்த வரலாற்றில் வந்து இந்த சட்டத்தை நம்ம உருவாக்கி இருக்கிறோம். அவன் ஒரு நிமிஷத்தில் வந்து பாருங்க, ஒரு ஆட்சி வீட்டில் உட்காந்து அடிப்படையாக மாற்ற பார்க்கலாம். எப்படி மாற்ற பார்க்கலாம்? அப்போ கேசவானந்த பாரதி வழக்கில் பொறுத்தளவுக்கு வந்து
திட்டவட்டமாக சொன்னாங்க. The basic structure of the constitution cannot be touched even with the parliament which has got a தப்பி விட்டாரு. உனக்கு பெரும்பான்மை இருக்கிற காரணத்தினாலேயே அரசியல் சாசனத்துடைய அடிப்படை கட்டமைப்பை மாற்ற முடியாது. அவ பேசிக் செக்ஷன் என்ன? அது பிரியாம்பிள், அது வந்து ஃபெடரலிசம், ஜுடிஷியல் ரிவ்யூ, ஸ்டேட்ஸ் ரைட்ஸ், அவங்க கூட அவருக்கு போகிறாங்க. நம்முடைய லாங்குவேஜ் பற்றி வருது. அதுதான் நம்முடைய இதுக்கு மிக முக்கியமான ஒன்று. யூனியன் ஸ்டேட் கன்கரன்ஸ் அதை பூரா படிப்படியாக உடைச்சு கொண்டாந்து இப்போ நீட் எப்படி கன்கரன்ஸ் போச்சோ, சட்டம் ஒழுங்குல டிஜிபியுடைய அனுமதி இல்லாமல் கால வைக்க முடியாது. யாருமே இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் போலீஸ் எவ்வளோ வர முடியாது. அதுதான் சட்டம். இப்போ யுஏபிஏ இருக்கிற ஒரு சட்டத்தை வச்சுக்கிட்டு ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டரு மதுரைக்குள்ளார வந்து நம்ம அப்பாஸ் சொல்லக்கூடிய நம்முடைய ஜூனியர் தான் அவர் வந்து அற்புதமான ஒரு இவர் கூட எந்த கேஸில் வழக்காடுனாரோ அந்த கேஸில் அக்யூஸ் ஆகி நான் உடுப்பு வரைக்கும் பர்தா போட்ட பெண்கள் இந்த இடத்துல போய் இடிச்சுட்டு வர்றாங்க போகிறாங்க. நல்ல வேலை நம்ம ஹைகோர்ட் தீர்ப்பு அர்த்தமாக கொடுத்தாங்க போகிறாங்க. அவர் வந்த கடத்த பல பேர் வெளியே வந்தாங்க போகிறாங்க. அப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து தொலைவலாம். நான் அப்பயே சொன்னேன் வந்து மதுரை சொன்னேன். அப்போ செந்தில் பாலாஜி வீட்டில் போய் ரெய்டு பண்ணிருக்காங்க. நான் அப்போ சொன்னேன், நீங்கள் வந்து அப்பாசுடைய விஷயத்தில் தமிழக முதல்வர் வந்து கண்டனம் தெரிவிக்காவிட்டால் இது நாளைக்கு செந்தில் பாலாஜி வரும்னு சொன்னேன். 3 மாதம் முன்னாடி சொன்னேன். அவன் வந்து செக்ரட்டரியாட்டில் அவர் ஏடிங்கிறது கூட இந்த மினிஸ்ட்ரி வேற, இப்படி இருக்கிற மினிஸ்ட்ரி வேற. இப்போ போய் இவங்க சர்ச் பண்ணலாம் வந்தாங்க கேட்கறதுக்கு நாதி இல்லை தமிழ்நாட்டில். இப்போ என்ன செந்தில் பாலாஜி என்னென்னமோ பண்ணி பார்க்குற ஆப்ரேஷன் தலைவலிக்குது, நடக்க முடியல, வர முடியல, வந்து இடி வந்தாரு. ஏன் இதை புரிந்து கொள்ள வேண்டும்? இந்தியாவுடைய சமஸ்திக்கு எதிராக இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய சட்டம் இருக்கிறதே அதை போக்கணும். இதை நான் சொல்ல காரணம் ஒரு கஸ்டடியை பற்றி சொல்லும்போது இப்போ என்ன சொல்லலாம், 15 days அந்த அனுபவம் கேர் வர்சஸ் சிபிஐ சொல்லணும். இப்போ என்ன சொல்லலாம், சிதம்பரம் தெரியும், சிதம்பரம் தான் இதை கொண்டு வந்தவர். இன்னும் கொடுமை என்னன்னா 2019ஆம் ஆண்டு இந்த யுஏபிஏ திருத்தம் பண்றாங்க பார்லிமெண்ட்ல. அப்ப திருத்தம் பண்ற போது ஆதரிச்ச கட்சி ஆதரிப்பவருக்கு திமுக உட்பட சொல்றேன், ஆராசம் உட்பட சொல்றேன், நல்ல நண்பர் தான். நான் வந்து நாங்கள் அவர் கூட கன்சல்ட் பேசுகிறேன், அடிக்கடி பேசுகிறேன். அவருடைய கட்சி உட்பட டெரரிஸ்ட்ங்கிற போது டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன், டெரரிஸ்ட் கேங், இதுக்கு மேலே பேண்ட் ஆர்கனைசேஷன் அப்படி வச்சிருக்காங்க. இப்போ இண்டிவிஜுவல் டெரரிஸ்ட் பிளான் பண்ணி கொண்டு வராங்க. இண்டிவிஜுவல் டெரரிஸ்ட் என்ன சொல்லலாம், நான் வீட்டுக்கு போகிறதுனால என்னை பிடிச்சி உள்ளே போட முடியும் நான் நினச்சாங்க, முடிவு பண்ண முடிச்சு செஞ்சுவாப்புல எல்லாம் வேணா வந்து மீட்டிங் பேசி அவங்க வந்து எழுதிக்கிறாங்க. வந்து நான் பி சிதம்பரம் வந்து இதில் காரணமானாங்க. 2008 கொண்டாடுவரே அவர் தான் சேர்ந்து சட்டத்தை பண்ணவர். கடைசியில் அவரே என்ன தெரியுமா, ஈடியில் 108 நாள் பெஞ்சில் படுத்துள்ளாராம். அப்போதான் முதுகுடி சரியாக முடிச்சுட்டாங்க அவருக்கு பி சிதம்பரம். ஏன்னா அவர் இப்போ மெத்தையிலே படுத்துறது, இந்த மாதிரி படுத்தா தான் முதுகுடி போகணும்னு அவருக்கு தெரியல. பாவம் 108 நாள் வந்து உள்ளுக்குள்ளா இருந்தார். அந்த ஜட்ஜன் படிச்சுப்பாங்க, ஜஸ்டிஸ் பாலபதி ஜட்ஜ்மெண்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. ஏன் நான் தி அக்யூஸ் இஸ் நாட் கோஆபரேட்டிங் வித் மீ இந்த இன்வெஸ்டிகேஷன் தான். ஆர்டிகல் 20 சப்ளாஸ் நமக்கு தெரியும். There is no testimonial compulsion. No accused can be compelled to give evidence against himself. The Article 20 subclause 3. Article 21 என்ன? No man's liberty or life cannot be deprived except the established procedures of law. So procedure except procedure established by law சொல்றது என்ன அர்த்தம்? அதுக்கான முறை இருக்குன்னு சொல்றோம். It is not a due process of law. Constitutional Assemblyல வந்து ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணாங்க. Due process of law போடுறதா except procedure established by law போடுறதா சொல்லி பேசினாங்க. அப்படியெல்லாம் உருவாக்குற சட்டத்தில் இவர்கள் வந்து யாருக்காக செய்யலாம், இந்த ஸ்டேட் யாருக்காக, அதான் முக்கியம். இந்த கான்ஸ்டிடியூஷன்லி இந்தியா இஸ் எ செக்குலர் கண்ட்ரி, கான்ஸ்டிடியூஷன்லி இந்தியா இஸ் எ சாவரன் கண்ட்ரி, கான்ஸ்டிடியூஷன்லி இந்தியா இஸ் எ சோஷலிஸ்ட் கண்ட்ரி. அதான் 46 அமெண்ட்மெண்ட்டு. ஆனால் அதையே அடிப்படையை தூக்கி ரிசர்வேஷன் 10% எக்கனாமிக் பேக்வர்ட்ஸ் கொண்டு வந்து முடிச்சு போச்சா கதை உங்களுக்கு அப்படின்னு பாருங்க. அதை அப்போல் பண்ணுறாங்க, அது சுப்ரீம் கோர்ட். அது மட்டுமல்ல, பாபர் மசூதி இடிப்பு என்பது சாதாரணமான காரியம். இந்தியாவில் நடந்திருக்கிற 2 பயங்கரவாதம் என்று சொன்னால், முதல் பயங்கரவாதம் உலகமே ஏற்றுக்கொண்டிருக்க ஒரு மாமனிதன் காந்திஜியை சுட்டுக் கொண்டது. அவங்க அவரும் ராமா தான் சொல்றாரு, இவரும் ராமா தான் சொல்றாரு. அவரும் இங்கே தான் வச்சிருக்காரு, இவரும் இங்கே புத்தகம் வச்சிருக்காரு. சுடப்பட்ட போது ராமாயணமாக தான் சொல்றாரு. அவர் சுட்டவங்க வந்து ராம்நாத் பாய்க்கு சொல்லக்கூடிய கோட்ஸே தெளிவாக சொன்னான்.
150 பக்கம் அவனுடைய ட்ரையலில் வந்து சில கேள்விக்கு அவன் பண்ணி சொல்கிறான். இட் டிட் நாட் என்கேஜ் எனி கவுன்சில். ரொம்ப தெளிவாக அவனை பிளான் பண்ணி வந்து அனுப்புகிறாங்க. சாவர்கார் எவிடன்ஸ் இல்லைன்னு தான் போனாங்க தவிர நோபடி கேன் சே இஸ் நாட் அக்யூஸ்ட் தான். நெதர்லாண்ட்ஸ் இருக்கிற துப்பாக்கி எப்படி கிடைச்சது, அவையில் அது கிடைச்சது யாரால முடியும்? இதெல்லாம் ஹிஸ்ட்ரியை படிச்சுன்னா தெரிஞ்சுக்கணும். இப்படி நம்மளாம் அவையில் படிக்கணும். அப்படி மீண்டும் காந்திஜி ட்ரையல் என்னன்னு படிக்கணும், வேர்ல்டு ஃபிடல் காஸ்ட்ரோட ட்ரையலை படிக்கணும், டிமிட்ரியோட ட்ரையலை படித்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். நாம் இன்னைக்கு இருக்கிற சூழல் அதுக்கே போல ஃபஸ்ட்டு வந்து காந்தியை சுட்டுக்கு 5 முறை ட்ரைன் பண்ணி சுட்டுக்கலாம். உலகமே பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்கிறான், இன்னொரு தலைமுறை வரும் என்றால் இப்படிப்பட்ட ஒரு மனிதன் ரத்தமும் சதையுமாய் இந்த பூமியில் நடந்தால் நம்ப வைப்பான்னு சொல்கிறான். ஒரு மனிதன் ஒரு காலத்தில் அவர் சனாதனத்தை ஏற்றுக்கொண்டிருந்தவர், ஒரு காலத்தில் சாதி முறையை ஏற்றுக்கொண்டிருந்தவர், வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொண்டிருந்தவர், தீண்டாமை மட்டும்தான் இருந்தார். என்னைக்கு செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் வந்து உட்காந்து இரட்டை வாக்குரிமை கோரினார் அம்பேத்கர் கோரினார். அவன் ஒத்துக்கிட்டான். போறாங்க ஒத்துக்கிட்ட காரணம் என்ன? நீ சுதந்திரம் வாங்கிட்டு போயிருப்பா, எனக்கு இந்த சுதந்திரம், நான் காலங்காலமாக மலம் கடிக்கிற குப்பைகளுக்கு பதில் சேரியில் மாற்றிக்கிறேன், என்னுடைய மகன் அப்படியே தான் இருப்பான். அது இரட்டை வாக்குரிமை இருந்தால் தான் என்னுடைய மனிதன் மனிதனாக வந்து கேட்டார். ஆனால் எரோடா செய்யக்கூடிய காந்தி உண்ணாவிரதம் இருந்தார். அவருக்காக உண்ணாவிரதம் இருந்த போது அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் தலைவர், ஒரு நாட்டுடைய தலைவர்களை போய் மதிச்சு போய் பார்த்தா வந்து பேசுகிற போது தான் அந்த பூனா பேக்ட் இருந்தது. அந்த பூனா பேக்டினுடைய எஃபெக்ட் பாருங்க. எப்படி அம்பேத்கர் டிராப்டிங் சேர்மன் போட்டாங்க. பாம்பேல தோற்கடிக்கப்படுறாரு. கிர்லிங்காம் சங்கம் பெரிய சங்கம், அவர் தனியாக சங்கம் இருக்கிறாரு. ஏன் இருக்கிறாருன்னா கம்யூனிஸ்டுகள் மேடையில் பேசுகிறாங்க, சோசியலிஸ்ட் பேசுகிறாங்க. ஆனால் தொழிற்சங்கத்துக்கு உள்ளே போனால் அங்கேயும் தலித்துக்கு டம்ளர் தனியாக இருக்குது, இங்கே தனியாக இருக்குது. ஏன்னா நாயகன் நீ எப்படியே வச்சுக்கிட்டு கேட்குறாரு, தனியாக சங்கம் இருக்கிறாரு. அப்போ அவரை வெற்றி பெற வச்சு யாரு? வெஸ்ட் பெங்காலுக்கு இஸ்லாமிய பெருமக்கள் தான் வெற்றி பெற வச்சு அனுப்பிச்சாங்க. ஆகவே தான் பின்னால் அவரை டிராப்டிங் சேர்மன் போடுறாங்க. யாரு? காந்திஜியுடைய ஒப்புதலோடு நேரு போடுகிறார். இதெல்லாம் வரலாறு போறாங்க. காந்தியும் அம்பேத்கர் எழுத்து வைப்பாங்க பேர். வரலாறு நல்லா படிச்சது தெரியும். அவர் ஒரு செட்டியார். யார்? காந்தி. அவர் வியாபாரி, வியாபாரத்துக்காக படிக்க போறாரு, வராரு. 20 ஆண்டு கால சவுத் ஆப்பிரிக்காவில் வக்கீலா இருந்து அவர் செஞ்ச ஆற்றுற போது தான் பாலமுருகன் என்ற தமிழ் தொழிலாளருடைய வழக்கை கட்டுறாங்க. பிள்ளையார் வள்ளியவை பற்றி பேசுறாரு, தமிழை கேட்டுப்படுவார்கள். டால்ஸ்டாய் பற்றி படிக்கிறார். அபார்த்தீட் என்பதை தானே அனுபவிக்கிறார். போறாங்க. அது 20 ஆண்டுகள் வாழ்க்கைக்கு பிறகு தமிழ்நாட்டில் தான் தெரியுது. ஒருத்தர் கோபத்துக்கு வேலை செஞ்சுக்கிறான். யாரப்பான்னு கேட்டால் ஏன் இப்படி இருக்கிறான்னா அதாங்க உடையங்கிறார். அன்னைக்கு தான் ஸ்போர்ட்ஸ் கட்டியிருந்தார். தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் இந்த சாதி முறைக்கு எதிராக நின்ற பெருமை இந்த காந்திக்கு உண்டு. அவருடைய வந்து சபர்மதி ஆசிரமத்தில் யார் வேலை செய்தாரோ அவருக்கு தான் வேலை. அதை விட மிக முக்கியமான ஒன்று, மரத்தை வந்து அவன் மரத்தை அவனை தூக்கி போட்டு சொல்றாரு. போறாங்க. இன்னைக்கு நாங்கள் 2014 கொடுத்துருக்க சட்டத்தை அன்னைக்கே கொண்டு வந்தார். கடைசி கட்டத்தில் செய்வார்னா தலித் திரும்ப செஞ்சா தான் வருகை வருவீங்க. ஆகவே தான் கோட்சே சொன்னா நீதிமன்றத்துக்கு முன்னால, காந்தி கீதையை படித்தேன், காந்தியை சுட்டிருக்கிறார். வார்த்தையை பாரு, யாருமே படிச்சிருப்பாங்க. அது படிக்கணும். அப்படியே இன்னைக்கெல்லாம் தேவைப்படுது. இன்னைக்கு நம்ம வந்து ஏன் சொல்றாரு கீதையை படித்தேன் காந்தி சுட்டது ஏன் சொல்றாரு? கீதையை சொல்றான். எப்படிப்பா சொல்றது? விற்கிறவங்களாம் பெரிய சித்த படிக்கிறானேங்கிறான். அப்போதான் கிருஷ்ணன் சொல்றாரோ, கொல்லுபவனும் நானே, கொல்லப்படுவதும் நானே, செடியும் நானே, கொடியும் நானே சொல்றது. கடைசியா வருணங்களை படைத்தது நானேங்கிறான். அப்போ கடவுள் படைச்சிருக்கிற வர்ணத்தை நீ எப்பறம் மாற்ற முடியல? இவனுக்கு இதுதான் தொழில். மனத்தை தூக்குறதான் தொழில் வச்சிருக்கும் போது அவனுக்கு எப்பறம் நீ வந்து வக்கீலாக்க பார்க்க முடியலையே என்றுதான் சுட்டேங்கிறான். இஸ்லாமிய மக்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை மட்டும் அவர் சொல்றார். அவர் ஒட்டுமிக்கா மட்டும் போராடுற இதையும் சொல்றது. கடைசியாக அது சுட்டா. அதான் முதல் பயங்கரவாதம். 2வது பயங்கரவாதம் பாபர் மசூதியை 400 ஆண்டுக்கால வரலாற்று பெருமையை ஒரு செங்கலை தூக்கிட்டு போய் 4 முழுக்க பெரிய கிழக்கு போய் இடிச்சாங்க. கே வேணுகோபால் அன்னைக்கு யூபியுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் வக்கீலாக இருக்காரு. கல்யாண சிங் சீஃப் மினிஸ்டர் has given unconditional அப்போ undertaking from the Supreme Court that we will not touch the பாபர் மசூதி போட்டு உறுதி கொடுக்குறாரு. போறாங்க. அந்த உறுதி என்னாச்சு? கல்யாண் சிங் முன்னாள் நரசிம்மராவுடைய துணையோட இடிக்கப்பட்டு போறாங்க. இது 2வது பயங்கரவாதம். ஆனால் என்ன கொடுங்கன்னா அந்த பயங்கரவாதமான அந்த வழக்கில், பாபர் மசூதி வழக்கில் சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கிற தீர்ப்பு தான் முக்கியம். ஒரு பெண்ணை ஒருத்தர் கற்பழிக்கிறான்.
அது கொடியது, மிக கொடூரமான ஒன்று. ஆனாலும் கூட அந்த பெண்ணை நீயே கிடையாது அப்படின்னு சொல்ற மாதிரி இடிச்சவன் பயங்கரவாதி, இடிச்சவனுக்கு சொந்தமாக கொடுக்க முடியுமா? இன்னைக்கு ராமநவமி 22ஆம் தேதி கூட்டளிக்கலாம், 22ஆம் தேதி கூட்டிருக்கிற அந்த ராமநவமிக்கு பின்னால் இந்தியாவுடைய திறனை மாற்றுவாங்க. சந்திராயனும் அவர் தான் கண்டுபிடிச்சு பேசுறான். ஆக இந்த சட்டத்தில் வந்து எவ்வளவோ நான் சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் படிச்சிருக்கீங்க. இதில் என்ன வந்துருக்குன்னா, பாரதிய நகரிக் சுரக்ஷா சிஆர்பிசியை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து 1973 மாற்றியாச்சு. அது வந்து 1973 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து வச்சுக்கலாம். அதில் வந்து ஒரு 484 செக்ஷனாக இருக்கிறப்பறம் இப்போ வந்து 534 வாங்கியிருக்காங்க. 530 மாதிரி அதில் 15 செக்ஷன்ஸ் டிலீட் பண்ணியாச்சு. இருக்கிற சேர்த்துக்கு போனால் 15 செக்ஷன். என்ன பெரிய நீங்கள் அதை பட்ட நீ 12 போனால் என்ன தெரியுமா? ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் போலீஸுக்கும் பவர்ஸ் கொடுத்துருக்க நேரம். அதான் மிக பெயில் பாண்ட்ஸில், பெயிலில் அல்லது வந்து போலீஸ் கஸ்டடியில் இதெல்லாம் வந்து போலீஸ் மீண்டும் எவ்வளவு வேணாலும் ஒருத்தருடைய வந்து பொய் வழக்கை உறுதிப்படுத்த கொடுத்துருக்க போகிறாங்க. பாரதிய நியாய சங்கீதா கேஸு ஐபிசியை பொறுத்தளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து ஏற்கனவே அவங்க அந்த செக்ஷனை வந்து என்ன மாற்றம் பண்ணிருக்காங்க போட்டு தெளிவாக பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது. அதையும் ஒரு பாயிண்ட் நாங்கள் வந்து முடிக்காது. அது எனக்கு ஒரு 511 செக்ஷன்ஸ் நம்ம வந்து ஐபிசியில் போகிறோம். அதில் 358 செக்ஷன் இப்போ நீக்கம் பண்ணது ஒரு 39 செக்ஷன்ஸ் நீக்கம் பண்ணிருக்கலாம். ஆட் பண்ணுறது கேட்டீங்கன்னா 16 செக்ஷன்ஸ் போகிறோம். இதுதான் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது. பார்த்தீங்கன்னா அந்த 48வது பிரிவு புதுசாக வந்துருக்கிறது. ஏன்னா படிக்க போய் நல்லா வந்து நான் உள்ளே போய் சொல்ல விரும்புகிறேன். அபார்ட்மெண்ட் கமிஷன் இங்கே அபார்ட்மெண்ட் பை த பர்சன் ஹூ இஸ் அவுட் சைட் த லேண்ட். இந்த நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒருத்தன் இந்த நாட்டுக்குள்ள ஒரு தூண்டுதல் பண்ணால் அவன் கொண்டு வரலாம் சொல்கிறாங்க. இது யாருக்காக? இது எக்ஸ்ட்ராடிஷன் ஆக்ட் முக்கிய இருக்குது, நமக்கு இருக்குது. எக்ஸ்ட்ராடிஷன் ஆக்ட் நமக்கு தெரியும். எக்ஸ்ட்ராடிஷன் ஆக்டில் இங்கே தப்பு போட்டு ஒருத்தருக்கு அங்கே போயிட்டான்னா எக்ஸ்ட்ராடிஷன் ஆக்ட் டிடி இருக்கும். அல்லது நான் ரெட் கார்டர் நோட்டீஸ் வாங்கி அவனை தூக்கிட்டு வந்த வாங்க. இன்னைக்கு வரைக்கும் மல்லையா 8000 கோடியை திருடிட்டு உட்காந்துக்கிறான். அவனை கை வைக்க முடியல. இன்னொருத்த நிரவ மோடி பிஜேபி மினிஸ்டர் போய் சொல்லிட்டு தான் போறாரு. இன்னைக்கு வரைக்கும் பிடிக்க முடியல. யாரெல்லாம் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை வளர்த்தி வங்கி கொள்ளடிச்சு போனானோ அவனை கை வைக்க முடியல. ஆனால் எவனெல்லாம் போராடுகிற மக்களுக்கு போராடணும்னா அவனை பிடிச்சி வைக்கிறதுக்காக இந்த செக்ஷன் கொடுக்குறான் 48. அதே போல் ரொம்ப மோசமான வந்து ஆர்கனைஸ்டு கிரைம். அது பாருங்கள், ஆர்கனைஸ்டு 2ஆக பிரிக்கிறான். இது எல்லாமே எதுக்காகனா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய போராட்டங்களை தீவிரவாதம் பயங்கரவாதம் என்ற பெயரில் அவங்கள பூரா பிடிச்சி உள்ளே வச்சுருந்துச்சுன்னா முடிச்சு வச்ச கதை வெளிவர முடியாது போல பெயர் முடியாது. அதுக்கு வந்து இன்றைக்கி அவன் போட்டுக்கிறதுனா 111வது பிரிவு 112வது பிரிவு ஒன்று ஆர்கனைஸ்டு கிரைமு, இன்னொரு பெட்டி ஆர்கனைஸ்டு கிரைம். நிறையா அது புரியவே மாட்டேன். ஆர்கனைஸ்டு 147 பற்றி படிச்சிங்கன்னா காமன் ஆப்ஜெக்ட், காமன் இன்டென்ஷன் அண்ட் செக்ஷன் 34 இஸ் நாட் அ டைரக்ட்லி அண்ட் offensive. அது டேட்டா offensive. இட் இஸ் ஒன்லி a rules of evidence தான். 2 or more persons in furtherance of common intention committing an offense தான் செக்ஷன் 34. ஆனால் 147 அப்படி இல்லை. காமன் ஆப்ஜெக்ட் 149 இன்வால்வ் பண்ணுறது அப்படின்னா 141க்கு போகணும். இன்க்ரீஸ் ஆஃப் 141 should be brought into the picture. இப்போ நான் SC/ST கேஸ் நடத்துகிறேன். எப்படி அந்த கேஸில் வெற்றி பெறது வாய்ப்பு கிடைச்சு நீங்கள் செக்ஷன் 8 எடுத்து பார்த்தீங்கன்னா போதும். செக்ஷன் 8ல் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் தான் ப்ரூவ் பண்ண. நான் எப்பயுமே என்ன பண்ணணும், the victim belongs to scheduled caste or scheduled tribes, accused belongs to non-scheduled caste, non-ST. Second, financial assistant of the accused அப்படின்னு சொல்லிட்டா அவர் தான் ப்ரூவ் பண்ணுறாங்க. இல்லைன்னு சொல்லிட்டு the group of persons with a common intention or common object committing offense. வெண்மணியில் வந்து 44 பேரை போட்டு கொடுத்துறதுக்கு காரணம்னால கோபாலகிருஷ்ணன் நாயுடு அவர் ஈஸியாக நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் படித்து பாருங்க. ஏஆர் 1986 மெட்ராஸ் ஹைகோர்ட் பேஜ் நம்பர் 103 1986 வெண்மணியை பற்றி வருவாங்க. அந்த தீர்ப்பு என்ன சொல்கிறாரு,
காரில் போகக்கூடிய ஒரு கோபாலகிருஷ்ண நாயுடு நிலப்பரம் வந்து இதுக்கு போவாரா, சேர்ந்து போய் டிவியை பார்த்து அக்யூட் பண்ணுறாங்க. அந்த வரலாற்றில் தான் 1989 சட்டத்தில் கொண்டு சேர்த்துனாங்க. A group of persons with a common intention or common object அப்படின்னு அவசியம். 2 பேர் அல்லது 5 பேருக்கு மேற்பட்ட ஒரு செயலை புரிந்தான்னு சொன்னாலே போதும். 1964 வந்து மெஜாரிட்டி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி கேஸ் இருக்குது. 5 ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். The group of persons இருக்கான்னு சொன்னா போதும். You need not say the specific what act of the accused இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் நான் அந்த கேஸில் 8 பேருக்கு 3 வால்நாட்ஸை வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பிரிவெல்லாம் இருக்கிற போது இது என்ன ஆர்கனைஸ்டு கிரைம், பெட்டி ஆர்கனைஸ்டு கிரைம் என்ன, அப்புறம் டெரரிஸ்டுக்கு விளக்கம் வேற. நினைச்சாலே போதுதான். காந்தியை நிற்க வச்சு கேட்குறாரு அந்த பேரிஸ்டர் இங்கிலீஷ் ஜட்ஜு கேட்குறாரு. அவர் வந்தோடனே நிறுத்திக்கிறான் அப்புறம் அவர் உட்கார சொல்கிறார். ஏன்னா இவர் பேரிஸ்டர் தானே. அப்போ அவர் கேள்வி கேட்குறான், ஐயா நீங்கள் தயவு செய்து ரொம்ப நான் மதிக்கிறேன், நான் சொல்கிறத கேட்டு இந்த கேஸை ஒத்துட்டிங்கன்னா எங்களுக்கு இருக்கிற பவரில் ஒரு குறைச்சி தர நினைக்கிறாங்க. ஏன்னா 124 இயர் போனால் 5 இயர்ஸ் 8 இயர்ஸ் பண்ண தரணும் போகிறாங்க. எந்த அஃபென்ஸும் பண்ணல. அஃபென்ஸ் என்னன்னா இன்டென்ஷன் டு டூ அகெயின்ஸ்ட் யூனிட்டி தான். நினைச்சாலே போதும். இட் இஸ் நாட் தட் யூ ஹேவ் டு டூ சம்திங் அண்ட் ஆல். ஸோ நினைச்சாலே 124 ஏ வரும். இங்கே அதே சட்டத்தை கொண்டாந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம், 750 சேர்த்துக்கானா இவ்வளோ மோசமான சட்டம். அப்போ அந்த போட 16 திருத்தங்களுமே மிக மோசமான ஏற்றுக்கிற முடியாத செக்ஷன். அது மட்டுமல்ல, இந்த சிஆர்பிசி ஐபிசி இதில் போறாமே அந்த எவிடன்ஸ் ஆக்டை கை வைக்க முடியறதுனால ஒரு 6 தான் பண்ணணும். சிஆர்பிசி கை வைக்கிறது எங்கே இவங்க மேலே தான் பண்ணுறாங்க. ஐபிசி எங்கே டைரக்டாக கொண்டு சிறப்பு சட்டம் இஎம்ஐ கொண்டாந்து உள்ள பூர்த்தி வச்சுக்கணும். ஆனால் விக்டிம்ஸ் ரைட் கொடுத்த பேரை வச்சுட்டா போகிறாங்க. அப்போ யாருடைய ஸ்டேட் இது கார்பரேட் ஸ்டேட், குரோனிக் கேபிட்டலிஸ்ட் ஸ்டேட் இது. ஆகவே தான் ஆர்டிகல் 38 என்ன சொல்கிறோம், 38ல் 44வது திருத்தம் படிச்சு பாருங்க. The national resources should address the common man. இந்த தேசத்துடைய வளம் அனைத்துமே காமன் மேன் பண்ணணும். டு மினிமைஸ் தி இன்இக்வாலிட்டி வார்த்தை விரும்புகிறாங்க. அதை செய்ய வேண்டிய ஒரு அரசாங்கம் நாட்டை புறம் விற்கிறான். அதானிக்கு அம்பானிக்கு அல்லது விட்டு போட்டு அதை கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு கேட்டதுக்காக மகன் போராட்டிக்கு உள்ள போடுறான். நோக்கம் என்ன? இந்து ராஜ்யம், இந்து ராஷ்டிரம், ராமராஜ்யம் என்பதற்காக தான் இந்த திட்டத்தை 100 வருஷத்துக்கு போகிறவங்க இன்னைக்கு கொண்டாந்து அமல்படுத்திட்டாங்க. 2024 ஆட்சிக்கு வந்தால் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வில் பி a dead letter. இந்தியா போயிடும். இந்தியன் கான்ஸ்டியூஷன் மாற்றிடுவான். இப்பயே மாற்றி பேசிக் ஸ்ட்ரக்சர் என்பதை மாற்ற முடியாது என்று இருக்கிற போதே நீங்கள் ஒவ்வொன்றா மாற்றிட்டு சொன்னால் மேலே இப்போ எப்படி பாரதிய நகரிக் சுரக்ஷா மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷன் மேலே மாற்றிட்டு போகிறாங்க. அது இங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் ஒரு பொறி தீர்த்து வச்சிருக்கீங்க. நான் பதிவுப்பட்டது ஈரோடு தான். எங்கள் சீனியர் தமிழ்நாடுனா விஸ்வநாதன் தான் படம் எடுத்தாங்க. அது டெல்லி வரைக்கும் இப்போ நான் போராடுறோம். நம்ம வழக்கறிஞர் என்றைக்கு வழக்கறிஞர்கள் அம்பேத்கர் தான் சொல்கிறாங்க. ஒரு நாட்டில் ஏன் இன்ட்ரெஸ்ட் கைவிடுறாங்க அவங்களுக்கு தான் தெரியும். இந்த விஸ்டம் சொல்கிறது, விஸ்டம் ஆஃப் எக்ஸைஸ் சொல்லல. ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக யாருக்கு பார்ப்பான். ஏன் வரலாறு சொல்கிறான். சுவாஜ் பத்ராஜ் வரலாறு போகிறான். அமெரிக்காவில் படித்து ட்ரைபலுக்காக ஒப்பந்தம் போகிறான். சோனிபாவை போகிறான். சாம்சாமி போகிறான். இவர்கள் தான் இந்த சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக எதிர்காலத்தை கண்டுபிடித்து சொல்லப்படுகிறது. ஆகவே அவங்க பூரா பிடிச்சி உள்ள போகிறாங்க. அதற்கான சட்டமாக இருக்கிறது. இது இறையாண்மை மிக்க மக்களுக்கு எதிரானது, இறையாண்மை மிக்க ஒரு சமத்துவத்துக்கு எதிரானது, இறையாண்மை மிக்க ஒரு சமயசார் தன்மைக்கு எதிரானது, எல்லாவற்றையும் கூட்டாட்சிக்கு எதிரானது. ஆகவே இவர்களை எதிர்ப்பதில் வழக்கறிஞர்கள் முன்னால் இருக்கிறது. நண்பர்களே, நான் தோழர் வரதுக்கு முன்னாடி வெறும் சட்டத்தை கொண்டு சொன்னேன். தோழர் தொகுத்து இந்த கிரிமினல் சட்டம் என்பதே